the weekdays from Monday to Saturday will not be weekdays. ஞாயிற்றுக்கிழமையை பலனுள்ள நாளாய் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள் என்றால் வார நாட்கள் திங்கட்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் அது பலவீனமான நாட்களாய் இருக்காது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை எந்த வேலையா இருந்தாலும் ஒதுக்கி வச்சிருங்க. பிசினஸ் பண்ணுகிறவங்க, கடை வச்சிருக்கிறவங்க கூட அந்த 2 மணி நேரத்தை நீங்க கர்த்தருக்கு கொடுத்தீங்கன்னா வார நாட்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய சபையிலே அநேக சாட்சிகள் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னும் குறிப்பா ஒரு காரியத்தை நான் சொல்ல கர்த்தரால் ஏவப்படுகிறேன். இன்னைக்கு சத்துருவாகிய பிசாசு குடும்பங்களுக்கு விரோதமாய் பயங்கரமாய் போராடி கொண்டிருக்கிறான். கணவன் மனைவிக்கு விரோதமாக, குடும்ப சமாதானத்துக்கு விரோதமாக, கணவன் மனைவியோட ஒருமனத்துக்கு விரோதமாக பிசாசு பயங்கரமாக கிரியை செய்யும். அவன் எப்படி செய்யறான்னு சொல்றேன் பாருங்க, சிந்தித்து பாருங்க. வீட்டில் கணவன் குடும்ப ஜெபத்துக்கு கூப்பிடுவார் மனைவிய. மனைவி டயர்டா இருக்கு, இன்னைக்கு வேணாங்க, நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. குடும்ப ஜெபத்துக்கு வரமாட்டாங்க. மற்ற சில நாட்களில் மனைவி கூப்பிடுவாங்க கணவனை, வாங்குங்க சேர்ந்து ஜெபிக்கலாம். கணவன் வரமாட்டார். நடக்குதா குடும்பத்தில்? மனைவி கூப்பிட்டா கணவன் வரதில்லை, கணவன் கூப்பிட்டா மனைவி வரதில்லை. சபைக்கு மனைவி வருவாங்க, கணவன் வரமாட்டார். சில சமயத்தில் கணவன் வருவார், மனைவி சபைக்கு வரமாட்டார். இன்னும் சில வீடுகளிலே மனைவி ஊழியம் செய்ய வாஞ்சியா இருப்பாங்க, கணவன்மாருக்கு எதிர்த்து நிற்பாங்க, அவங்களுக்கு ஊழியம் செய்யற வாஞ்ச வராது. மற்ற சில வீடுகளிலே கணவன்மார்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய விருப்பம் வாஞ்ச இருக்கும், ஆனா மனைவிமார்கள் ஒத்துழைக்க மாட்டாங்க. இதுல இருந்து நம்ம என்ன விளங்கிக்கிறோம்? தயவு செய்து கவனிங்கள், நான் பாரத்தோடு பேசுறேன். சத்துருவாகிய பிசாசு கணவன் மனைவியாக மற்ற எல்லா இடத்துக்கும் போக விட்டுருவாங்க, கணவன் மனைவியை சபைக்கு வரப்பட மாட்டான். மற்ற எல்லா இடத்துக்கும் ஒன்னாதான் போவாங்க. ஒரு குடும்ப ஃபங்க்ஷனு, கல்யாணம், பர்த்டே ஃபங்க்ஷனா கணவன் மனைவி கை கோத்துட்டு போவாங்க. ஆலயத்துக்கு கணவன் மனைவியா வர்றதில்லை. மற்ற எல்லா காரியத்தையும் பிசாசு கணவன் மனைவியை செய்ய விட்டுருவான், ஆனா ஜெபிக்க மாத்திரம் விட மாட்டான். ஒன்று ஆலயத்துக்கு வர விட மாட்டான், ஒன்றா ஊழியம் செய்ய விட மாட்டான். மற்ற எல்லாவற்றிலும் கணவன் மனைவியா ஒன்னா சேர்ந்து விடுற பிசாசு ஆவிக்குரிய காரியத்தில் கணவன் மனைவியை ஒன்னா நிக்க விடவே மாட்டான். நான் சொல்றது எத்தனை பேர் உண்மைன்னு உணர்றீங்க? ஆவிக்குரிய காரியம் வரும்போது சத்துருவாகிய பிசாசு கணவன் மனைவியை பிரிச்சிருவான், ஒன்னா நிக்க விடவே மாட்டான், ஒன்னா ஆலயத்துக்கு வர விட மாட்டான், ஒன்னா ஜெபிக்க விட மாட்டான், ஒன்னா ஊழியம் செய்ய விட மாட்டான். மற்ற எல்லாத்திலையும் விட்டுருவான். ஆவிக்குரிய காரியத்தில் மாத்திரம் கணவன் மனைவி ஒன்றாய் நிற்க விட மாட்டான். இந்த விஷயத்திலே இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ குடும்பங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கே தெரியாது இது பிசாசுடைய கிரிய, பிசாசு தான் எங்களை பிரிக்கிறான்றது உணராமல் இருக்கிறாங்க. பேங்க்குக்கு ஒன்னாதான் போவாங்க, கடைக்கு ஒன்னாதான் போவாங்க, ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு ஒன்னா போவாங்க. ஆவிக்குரிய காரியம் வரும்போது பிசாசு பிரிச்சிருவோம். ஒன்னா ஜெபிக்காத, ஒன்னா சபைக்கு போவாத, ஒன்னா ஊழியம் செய்யாத. எவ்வளவு பெரிய ஒரு வஞ்சனை தெரியுமா? எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்கள் பிசாசோட வஞ்சகத்திலே சிக்கி இது பிசாசோட கண்ணின்னு தெரியாமையே வருஷமா கடந்து கொண்டிருக்கிறது. நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், கணவன் மனைவி தயவாய் செவி கொடுங்கள். கணவன் மனைவியாக நீங்க மாத்திரம் ஆவிக்குரிய விஷயத்தில் ஒன்றா நின்றுட்டீங்கன்னா நீங்க மற்ற எந்த காரியத்தை ஒன்னா செய்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஆவிக்குரிய விஷயத்திலே கணவன் மனைவி ஒன்றாய் நிற்க தீர்மானிப்பீர்கள் என்றால் மற்ற எல்லா விஷயத்திலும் கணவன் மனைவியா நீங்க செய்கிற மற்ற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீங்க ஆவிக்குரிய காரியத்திலே கணவன் மனைவி ஒன்றாய் நிற்காத பட்சத்திலே நீங்க கணவன் மனைவியாக எதை செய்தாலும் அதுல ஆசீர்வாதம் இருக்காது. சத்தியத்தை சொல்லணும்ல, சத்தியத்தை சத்தியமா சொல்லணுமே.
நீங்க ஆவிக்குரிய விஷயத்திலே கணவன் மனைவியாக ஒன்றாக நிற்காத பட்சத்திலே நீங்க கணவன் மனைவியாக சேர்ந்து எதை செய்தாலும் அது ஆசீர்வாதமா இருக்காது. அதற்கு மாறாக ஆவிக்குரிய விஷயம்னு சொல்லும்போது சபைக்கு வருதல், ஒன்றாய் ஜெபிக்கிற விஷயம், ஆராதிக்கிற விஷயம், ஊழியம் செய்கிற விஷயம், ராஜ்யத்துக்காக காரியங்களை செய்கிற விஷயம், இதுல எல்லாம் ஒன்றா நின்றுட்டீங்கன்னா நீங்க மற்ற எந்த காரியத்தையும் கணவன் மனைவியா செய்வீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய பேர் குடும்பத்தில். அதனாலதான் யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே சேவிப்போம். யோசுவா சொல்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நாங்க குடும்பமா சேவிக்கிறத பிசாசு தடை பண்ண விட மாட்டோம், குடும்பமா தான் சேவிப்போம். இத பிசாசு தடை பண்ண நாங்க விட மாட்டோம். இதுல தாங்க ஆசீர்வாதமே இருக்கிறது. எத்தனை குடும்பங்களிலே நீங்கள் குடும்ப ஜெபம் வைத்திருக்கிறீர்கள்? குடும்ப ஜெபம் இருக்கா பிரதர், சிஸ்டர்? உங்களுக்கு வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கா? கணவன் மனைவியை சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? அநேக கிறிஸ்தவ குடும்பத்தில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் தனியா ஜெபிக்கிறேன் பாஸ்டர், அவங்க தனியா ஜெபிச்சுக்குவாங்க பாஸ்டர். இல்ல இல்ல இல்ல, வேதம் என்ன சொல்கிறது? 2 பேர் ஒருமனப்பட்டு நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன். ஒருவன் 1000 பெரிய 2 பேர். இங்கதாங்க வல்லமையே இருக்கு, தனித்தனியா ஜெபிக்கிறதுல அல்ல. கணவன் மனைவியா ஒவ்வொரு நாளும் ஜெபிங்கள், அது ஒரு தீர்மானம் பண்ணுங்க. குடும்பமா பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் வேற, கணவன் மனைவியாக ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபம் வேற. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் குடும்ப ஜெபம் இல்லாவிட்டால் அதை இன்றைக்கே ஆரம்பிங்க. குடும்ப ஜெபம் மாத்திரம் போதாது, கணவன் மனைவியா மாத்திரம் ஜெபிக்கணும். அதுலதாங்க பெருத்த ஆசீர்வாதம், பெருத்த விடுதலை இருக்கிறது. நான் கர்த்தரால் ஏவப்பட்டு இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இதை கேட்டு இதன்படி செய்வீர்கள் என்றால் மெய்யாகவே உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய செய்திக்கு நேராக கடந்து போவோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், தடைகளை உடைக்கும் விசுவாசம். தடைகளை உடைக்கும் விசுவாசம். இதை நான் பிரசங்கமாக பண்ண விரும்பவில்லை, ஒரு போதனையாக பண்ண விரும்புகிறேன். அடுத்த சில நிமிஷங்களுக்கு உங்களுடைய சிந்தனை திசை திருப்ப விடாதீர்கள், அலைப்பாய விடாதீர்கள். இப்பதான் பிசாசு பல காரியங்கள் உங்களுடைய சிந்தையில கொண்டு போடுவான். அதெல்லாம் தள்ளி ஒதுக்கிருங்க. கர்த்தருடைய வார்த்தையை கூர்ந்து கவனிங்க. ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். கர்த்தர் உங்களோடு கூட தனிப்பட்ட ரீதியிலே பேச விரும்புகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாசத்தின் அதிகாரம் என்று தெரியும். கவனிங்கள். When God measures you, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை அளவிடும் போது, கர்த்தர் உங்களுக்கு பிரதிபலனை தரும்போது, ரிவார்டு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொள்ளும் போது அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உன்னுடைய விசுவாசத்தின்படியே ஆக கடவுது. கர்த்தர் உங்களை எப்படி அளக்கிறார் தெரியுமா? கர்த்தர் உங்களை அளவிடும் போது, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிரதிபலனை அளிக்கும் போது, ஒரு ஆசீர்வாதத்தை அளிக்கும் போது, ஒரு சுகத்தை தரும்போது, ஒரு விடுதலையை தரும்போது, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுது. உடைய பெயரின்படி ஆக கடவுது அல்ல, உன்னுடைய அதிர்ஷ்டத்தின்படி ஆக கடவுது அல்ல, உன்னுடைய ஜெபத்தின்படி ஆக கடவுது அல்ல, உங்களுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவுது. கர்த்தரை முழுமையா விசுவாசிக்கிற ஒரு சபைக்கு தாங்க நான் பாஸ்டரா இருக்க விரும்புறேன். ஆமென். நானும் கர்த்தரை முழுமையா விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். இன்னைக்கு அந்த விசுவாசத்தை குறித்து நான் போதிக்க முடியாய் கர்த்தரால் திட்டவட்டமாக நான் ஏவப்பட்டிருக்கிறேன், உணர்த்தப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட தனிப்பட்ட ரீதியிலே பேச விரும்புகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிப்போம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் அந்த வசனத்தை. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம்.
விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது யோர்தான் நதியை கடந்து கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பாக அவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய எரிகோ கோட்டை நின்று கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானான் தேசத்தை வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு முன்பாக அவர்களுக்கும் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு இடையே ஒரு பெரிய எரிகோ மதில் சுவர் நின்று கொண்டிருக்கிறது. Between them and fulfillment of God's promise. அவர்களுக்கும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்கும் நடுவே ஒரு எரிகோ இருக்கிறது. அவர்களுக்கும் தேவனுடைய திட்டத்துக்கு நடுவே ஒரு எரிகோ இருக்கிறது. அவர்களுக்கும் தெய்வாதீனமாக அவர்கள் தேவை சந்திக்கப்படுவதற்கும் நடுவே ஒரு எரிகோ மதில் இருக்கிறது. கர்த்தர் ஊழியக்காரனா சொல்றேன், உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆனா உங்களுக்கும் கர்த்தருடைய திட்டத்துக்கு நடுவே என்ன இருக்கிறது? ஒரு எரிகோ இருக்கிறது. ஒரு தனிப்பட்ட எரிகோ நின்று கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்தில் தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம், வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல், தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனா உங்களுக்கும் இதுக்கு நடுவே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு எரிகோ மதில் சுவர் நின்று கொண்டிருக்கிறது. அது தகர்க்கப்பட வேண்டும். சகோதரனே, சகோதரியே, அந்த மதில் சுவர் தகர்க்கப்பட வேண்டும். நீங்க சரித்திரத்தை படிப்பீங்களா என்றால், எரிகோ ஒரு பெரிய பட்டணம். அது எப்படி சொல்வார்கள் என்றால், one of the oldest civilization known to men என்று சொல்வார்கள். அந்த நாட்களிலே ஒரு நவ நாகரிகம் நிறைந்த ஒரு பட்டணமாக இருந்திருக்கிறது. துன்மார்க்கத்திலும் இருந்திருக்கிறது. பயங்கரமான ஒரு வேசித்தனம் நடக்கிற ஒரு பட்டணமாக எரிகோ பட்டணம் இருந்திருக்கிறது. ஆனால் அதை சுற்றிலும் ஒரு பெரிய மதில் சுவர், ஒரு பெரிய கோட்டை, ஒரு அரண் அதை சுற்றிலும் இருந்திருக்கிறது. எரிகோ பட்டணத்தை ஒருவராகிலும் கைப்பற்றப்பட முடியாத ஒரு நிலைமையிலே அந்த கோட்டை அமைந்திருக்கிறது. அந்த எரிகோ கோட்டை யோசுவாவை பார்த்து பேசுகிறது போல இருக்கிறது. யோசுவாவே, நீனும் உன்னுடைய ஜனங்களும் என்னை ஒரு நாளும் முறியடிக்க முடியாது, என்னை ஒரு நாளும் தகர்க்க முடியாது. நீ கிட்ட வராதே. தேவனுடைய நோக்கம் உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற நாங்கள் விடமாட்டோம். நீ கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாது என்று எரிகோ பட்டணம் யோசுவாவை பார்த்து பேசுகிறது போல இருக்கிறது. இன்னைக்கு நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையோடு கூட இதை சம்பந்தப்படுத்த முடியும்? சிந்தித்து பார்க்க வேணும். கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை முன்பு வைத்திருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னா முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எரிகோ கோட்டை தகர்க்கப்பட வேண்டும். எரிகோ கோட்டை தவிர்க்காம பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அந்த எரிகோ கோட்டை உங்களுடைய வாழ்க்கையில் எது வேணாலும் இருக்கலாம். இதை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி சம்பந்தப்படுத்தி பார்க்க முடியும்? நல்ல கவனிங்க. பரிசுத்த வேதாகமத்தில் நீங்கள் ஒரு பகுதியை தியானித்து அதில் இருக்கிற சத்தியத்தை எடுக்கணும்னா 3 கேள்விகளை கேட்கணும். நோட்ஸ் எடுக்கிறவங்க எழுதி கொள்ளலாம். ஒரு வேத பகுதியை நீங்கள் வாசித்து தியானித்து அதில் இருக்கிற சத்தியத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் என்றால் 3 கேள்விகளை கேட்க வேண்டும். முதலாவது கேள்வி என்ன தெரியுமா? அந்த வேத பகுதி அந்த நாட்களிலே என்ன அர்த்தப்படுத்தியது? அந்த நாட்களிலே இப்ப எரிகோ குறித்து வாசிக்கிறோம்னா, அந்த எரிகோ பட்டணம் அந்த நாட்களிலே என்ன அர்த்தப்படுத்தப்பட்டது? What did it mean at that time? அந்த நாட்களிலே அது என்ன அர்த்தம் கொண்டதாக இருக்கிறது? இரண்டாவது கேள்வி, இந்த நாட்களிலே
அது எதை அர்த்தப்படுத்துகிறது? வாட் டஸ் இட் மீன் now? இப்பொழுது அது எதை அர்த்தப்படுத்துகிறது? மூன்றாவது கேள்வி, இது என்னுடைய வாழ்க்கையில எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறது? வாட் டஸ் இட் மீன் டு மீ பர்சனலி? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த வேத பகுதி எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறது? இந்த மூணு கேள்வியை கேட்டீங்கன்னா சத்தியம் விளங்கிடும். முதலாவது கேள்வி என்ன? அந்த நாட்களிலே என்ன அர்த்தம் கொண்டிருக்கிறது? இரண்டாவது கேள்வி, இந்த நாட்களிலே அது எதை அர்த்தப்படுத்துகிறது? மூன்றாவது கேள்வி, என்னுடைய வாழ்க்கையிலே இந்த வேத பகுதி எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறது? உதாரணத்துக்கு இந்த பகுதி எரிகோ கோட்டை குறித்து யோசிப்பாங்க என்றால், அந்த நாட்களிலே அது என்ன அர்த்தப்படுத்தியது என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கர்த்தருடைய ஜனத்துக்கும் கர்த்தருடைய வாக்கு தத்தத்துக்கு நடுவே ஒரு தடை நின்று கொண்டிருக்கிறது. அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன அர்த்தப்படுத்தியது தெரியுமா? தேவனுடைய ஜனத்துக்கும் தேவனுடைய வாக்கு தத்தத்துக்கு நடுவே தகர்க்கப்பட வேண்டிய ஒரு தடை இருக்கிறது. அந்த நாட்களின் அர்த்தம் இது. இன்றைக்கு என்ன அர்த்தப்படுத்துகிறது? இன்றைக்கு நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம எல்லாருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை அடையக்கூடாதபடி ஒரு தடை இருக்கிறது. அதான் இன்றைய நிலைமை. நம்ம எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள் தான். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை போல நாம் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், புதிய ஏற்பாட்டு யூதர்கள். நமக்கும் தடைகள் இருக்கிறது. அவர்களுக்கு அந்த தடை இருந்தது போல நமக்கும் வாழ்க்கையிலே தடை இருக்கிறது. சரி, இதை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எப்படி சம்பந்தப்படுத்த முடியும் அப்படி என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் அவர் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே நானும் என்னுடைய எரிகோ கோட்டையை தகர்க்க முடியும். நானும் ஜெயமாய் வாழ முடியும். 3 கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். தெளிவா இருக்கிறதா? அன்றைக்கு என்ன சம்பந்தப்படுத்தது, என்ன அர்த்தப்படுத்தினது? தேவனுடைய ஜனத்துக்கும் தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு நடுவே தடை, அகற்றப்பட வேண்டிய தடை. இன்றைக்கு என்ன அர்த்தப்படுத்துகிறது? நாம் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள், நமக்கும் நிறைய தடைகள் இருக்குது. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கூடாதபடி தடைகள் இருக்கிறது. இது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எப்படி சம்பந்தப்படுத்தி இருக்கிறது என்றால், நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தின் மூலமாக என்னுடைய எரிகோ கோட்டையை என்னால் தகர்க்க முடியும். நான் ஜெயம் எடுக்க முடியும். நான் முற்றிலும் ஜெய கொண்டவர்களாய் மாற முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? காரணம் என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் சத்துருவாகிய பிசாசு ஏதோ ஒரு தடையை கொண்டு வந்து அந்த தடையை நம்முடைய பார்வையிலே பெரிதுபடுத்தி, அந்த தடையை பெரிதுபடுத்தி இது ஒரு நாள் இந்த தடை உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகாது, அகன்று போகாது என்று சொல்லி பிசாசு அவ்வப்பொழுது நம்முடைய செவியிலே பேசிக்கொண்டே இருக்கிறான். அந்த தடை தேவனுடைய திட்டத்துக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் மத்தியிலே நடுவே இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் அந்த தடையை தகர்க்க விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சொப்பனத்தை கொடுத்திருக்கலாம், ஒரு வார்த்தையின் மூலமா பேசி இருக்கலாம், உங்களுடைய வாலிப நாட்களிலே கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கலாம். ஆனா இன்றைக்கு உங்களுக்கும் அந்த கர்த்தர் கொடுத்த சொப்பனத்துக்கு நடுவே ஒரு தடை நின்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கும் தேவனுடைய சித்தத்துக்கு நடுவாக ஒரு தடை நின்று கொண்டிருக்கிறது. ஒரு பரிசுத்த வாஞ்சை உங்களுக்குள்ளே கர்த்தர் கொடுத்திருக்கலாம். அந்த பரிசுத்த வாஞ்சைக்கும் உங்களுக்கு நடுவே சத்துருவாகிய பிசாசு ஒரு தடையை விதித்திருக்கிறான், தடையை கொண்டு வந்திருக்கிறான். முன்னேறக்கூடாதபடி, சுதந்திரிக்க கூடாதபடி, ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடிக்கு பிசாசு ஒரு தடையை உங்களுக்கும் தேவனுடைய திட்டத்துக்கு நடுவாக ஒரு எரிகோ கோட்டையை போல வைத்திருக்கிறான். உங்களுடைய எரிகோ கோட்டை என்னன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், ஒருவேளை பண பிரச்சனையா இருக்கலாம்,
ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ள தீராத சண்டை பிரச்சனையா இருக்கலாம். ஒருவேளை பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாதபடி போராடி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய சரீரத்திலே அது சுகவீனமா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், ஒரு வியாதியா இருக்கலாம். ஒருவேளை நிறைவேற்றப்படாத வாஞ்சைகளாக இருக்கலாம். கர்த்தருக்காக ஏதோ செய்ய வேண்டும் என்று வாஞ்சியா இருக்கிறது, ஆனால் செய்ய முடியல, தடையாய் இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறேன். நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தடை இருக்கிறது. ஒருவேளை சத்துருவாகிய பிசாசு உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாக பயங்கரமா போராடி ஒரு தடையை கொண்டு வந்து உங்களுக்கும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை செய்ய வேண்டிய அந்த கிரியைக்கு நடுவாக ஒரு தடையை கொண்டு வந்து வைத்திருக்கலாம். இன்னைக்கு அந்த தடை தகர்க்கப்பட வேண்டும். அதை எப்படி தவிர்ப்பது, எப்படி அந்த எரிகோ கோட்டையை தகர்ப்பது என்பதை குறித்து தான் இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். எரிகோவை நாம் மேற்கொள்ள வேண்டும். தடை தருணமாய் மாற வேண்டும். சத்துரு நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற தடைகள் தேவனுடைய வல்லமையினாலே தருணங்களாய் மாற வேண்டும். தடை கற்கள் பாதைகளாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் இந்த நாளின் செய்தி. தடைகளை உடைக்கும் விசுவாசம். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. எப்படிங்க அந்த மதில் செவரு எப்படிங்க விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஒரே ஒரு வழிதான் பிரதர். எதனாலதான் விழும்? விசுவாசத்தினால் தான் விழும். ஒரே ஒரு வழிதான். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தனிப்பட்ட எரிகோ மதில் விழ வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி. அது என்னது? கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் தான். ஆவியானவர் எவ்வளவு தெளிவாக எழுதியிருக்கார் பாருங்க. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. 7 நாள் சுற்றி வந்தது உண்மைதான். ஆனா 7 நாள் சுற்றி வந்ததுனால விழல. எத்தனை பேருக்கு விளங்குது? 6 நாட்களும் ஒவ்வொரு நாளும் சுற்றி வந்தாங்க, அப்படிதானே? அவங்க சுற்றி வந்ததுனால மதில் செர் விழல பிரதர். 7வது நாள் அவர்கள் ஆர்ப்பரித்தார்களே, அந்த ஆர்ப்பரிப்பின் சத்தத்தினால விழவில்லை. அந்த எரிகோ மதில் விழுந்தது காரணம் என்ன? விசுவாசத்தினால விழுந்தது. ஆமென். விசுவாசத்தினால. உங்களுடைய விசுவாசத்தினாலதான் இன்னைக்கு உங்களுக்கு தடையாயிருக்கிற அந்த எரிகோ மதில் கீழே விழ முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வசனத்தை வாசிங்க. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. விசுவாசத்தினாலே. அந்த வார்த்தை தான் அந்த இடத்துல கீ திறவுகோலே. அந்த வார்த்தை தான். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. ஏன் ஃபர்ஸ்ட் டேவே விழல? ஏன் ஃபர்ஸ்ட் டே விழல? நீங்க தான் சொல்லுங்க, நான் கேட்கிறேன். முதல் நாளே ஆண்டவரால விளைவிக்க முடியாதா? ஏன் ஆவியானவர் அந்த இடத்துல அந்த வசனத்தை நீங்க வாசிங்களா? விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. ஏன் முதல் நாள் விழல பிரதர்? சிஸ்டர், ஏன் முதல் நாள் விழல? விசுவாசத்தை தான் விழணும். விசுவாசத்தில் விழுறதுக்கு 7 நாள் ஆச்சா. விசுவாசத்தில் விழுறதுக்கு 7 நாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசம் ஆரம்பித்திருக்கிறது, பூரணப்படணுமே. ஆண்டவர் விசுவாசத்தை ஆரம்பிச்சிட்டாரு முதல் நாளே. எப்பதான் விசுவாசம் பூரணப்பட்டது? அப்பதான் விழுந்தது. அவர் யாரு? நம்முடைய ஆண்டவர் யாரு? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும். ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசத்தை துவக்கிறாரு.
அதை முடிக்கிறதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். ஆண்டவரே, விசுவாசத்தை வாழ்க்கையில துவக்கிறது மாத்திரம் இல்லப்பா, அந்த விசுவாசத்தை பூரணப்படுத்துங்க. 7ன்றது பூரணம். அந்த விசுவாசத்தோட வாழ்க்கையில பூரணப்படுத்துங்க. கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், தீர்க்கதரிசனமா சொல்றேன். கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் பூரணப்பட்டுருச்சுன்னா எரிகோ மதில் நிற்க முடியாது பிரதர். எந்த தடையும் நிற்க முடியாது, கீழே விழுந்துதான் ஆகணும். ஆனா அந்த விசுவாசம் பூரணப்படுவதற்கு எத்தனை நாள் ஆச்சு? உங்களுடைய விசுவாசம் பூரணப்படணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், கர்த்தர் நிறைவேற்ற அவருக்கு ஒரு பெரிய ஒரு காரியம், ஒரு நிறைவேற்ற வேணும், ஒரு பெரிய வேலை, ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டிய ஒரு பெரிய வேலை இருக்குமானா அந்த கான்ட்ராக்ட் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? விசுவாசம் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். கர்த்தர் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்திருக்காருன்னு வச்சுங்களேன். கர்த்தர் ஒரு பெரிய ப்ராஜெக்டை பிளான் பண்ணியிருக்கார், திட்டம் பண்ணியிருக்கார். அந்த ப்ராஜெக்ட் கான்ட்ராக்டை யாரு கொடுப்பார் தெரியுமா? ஆண்டவர் விசுவாசம் உள்ளவங்களுக்கு தான் கொடுப்பார். திராணி உள்ளவங்களுக்கு அல்ல, திறமை உள்ளவர்களுக்கு அல்ல, பணம் படைத்தவர்களுக்கு அல்ல, செல்வாக்குடையவர்களுக்கு அல்ல. கர்த்தர் ஒரு திட்டத்தை நிறைவேற்ற ஒரு மனுஷனை தேடி கொண்டிருப்பார் என்றால் எந்த மனுஷனிடத்தில் விசுவாசம் இருக்கிறது அந்த மனுஷனை தான் கர்த்தர் பார்ப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். When God has got a gigantic task to perform, it is the man who has the faith who gets the contract. எத்தனை பேருக்கு கான்ட்ராக்ட் வேணும்? எத்தனை பேருக்கு அந்த வேலை வேணும்? ஒரே குவாலிஃபிகேஷன் தான், விசுவாசம். விசுவாசம். அந்த விசுவாசம் இருக்கு பார்த்தீங்களா? Faith is a powerful link that binds our nothingness to his almightiness. விசுவாசம் என்ன தெரியுமா? ஒன்றுமில்லாத நம்மையும் சர்வ வல்லமையுள்ள தேவனையும் இணைக்கிற ஒரு சங்கிலி தாங்க அது விசுவாசம். நம்ம இடத்துல ஒண்ணுமே இல்லை, திராணி இல்லாதவர்கள், அப்படிதானே? ஒண்ணுமே இல்லாத திராணியற்ற மனுஷனை சர்வ வல்லமை உள்ள தேவனோடு இணைக்கிற ஒரு இணைப்பு தான் அந்த விசுவாசம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு காலையில சொல்றாரு, மகனே மகளே, உங்களுக்கு விசுவாசம் இருந்தா உன்னுடைய எரிகோ மதில் தகர்க்கப்படும். ஹல்லேலூயா. இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு செய்திக்கு ஒரு புதிய ஏற்பாட்டு வசனத்தை நான் உங்களுக்கு மேற்கோள் காண்பித்திருக்கிறேன். பழைய ஏற்பாட்டு செய்தி தான், ஆனால் புதிய ஏற்பாட்டு வசனம், திறவுகோள் வசனம் புதிய ஏற்பாட்டு வசனம், ஆனால் செய்தி பழைய ஏற்பாட்டு செய்தி. ஆகவே இந்த புதிய ஏற்பாட்டு வசனத்தை கொஞ்ச நேரம் விட்டுருவோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை விட்டுட்டு யோசுவா 5ஆம் அதிகாரத்துக்கு போய்விடுவோம். உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த இடத்துல எப்படி அவருடைய விசுவாசம் செயல்படுகிறது, எப்படி அந்த பயங்கரமான எரிகோ மதில் இடிந்து விழுந்தது என்பதை படிப்படியாக நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அருமையான சபையாரே, உங்களுடைய எரிகோ பட்டணத்தை மேற்கொள்ள தவிர்க்க பரிசுத்த ஆவியானவர் அந்த அதிகாரத்திலே 5 படிகளை வைத்திருக்கிறார். நீங்க கவனமா கவனிக்கணும், இதை நீங்க எழுதி கொள்ளணும், நீங்க இதை தியானிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையிலே இதை அபியாசப்படுத்துவீர்கள் என்றால் இந்த 5 படிகளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அப்படியே அபியாசப்படுத்துவீர்கள் என்றால், கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்றேன், உங்களுக்கு முன்பாக எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் அது தகுந்து விழும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆவியானவர் எரிகோ கோட்டையை தகர்க்க 5 படிகளை பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு தந்திருக்கிறார். அதை தான் நம்ம செய்தியாய் கவனிக்க போகிறோம். முதலாவது படி என்ன தெரியுமா? விசுவாசத்தின் ஆராதனை. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, விசுவாசத்தின் ஆராதனை. எரிகோ கோட்டையை தகர்க்க முதலாவது கர்த்தர் வகுத்திருக்கிற வழி, பாதை, திறவுகோல், முதலாவது படி என்னவென்றால் விசுவாசத்தின் ஆராதனை. இரண்டாவது விசுவாசத்தின் கிரியை. சொல்லலாமா?
விசுவாசத்தின் கிரியை. மூன்றாவது விசுவாசத்தின் காத்திருப்பு. சத்தமா சொல்லாமா? விசுவாசத்தின் காத்திருப்பு. நான்காவது விசுவாசத்தின் வார்த்தை. விசுவாசத்தின் வார்த்தை. ஐந்தாவது விசுவாசத்தின் அற்புதம். சத்தமா சொல்லுமா? விசுவாசத்தின் அற்புதம். ஒருவேளை நீங்க இங்கிலீஷ்ல நோட்ஸ் எடுக்கிறதா இருந்தா worship of faith, work of faith, weight of faith, word of faith, wonder of faith. இங்கிலீஷ்ல நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். முதலாவது worship of faith, விசுவாசத்தின் ஆராதனை. இரண்டாவது work of faith, விசுவாசத்தின் கிரியை. மூணாவது weight of faith, விசுவாசத்தின் காத்திருப்பு. நான்காவது word of faith, விசுவாசத்தின் வார்த்தை. ஐந்தாவது wonder of faith, விசுவாசத்தின் அற்புதம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த செய்தியை முடிக்க முடியுமான்னு தெரியாது, ஆனால் ஆவியானவர் நடத்துகிற விதமா நம்ம இதை தியானிப்போம். முதலாவது worship of faith, விசுவாசத்தின் ஆராதனை. விசுவாசத்தின் ஆராதனை. பரிசுத்த வேதாகமத்திலே யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க வேண்டும். உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்கள் மேல் தளத்தில் இருந்தாலும் கீழ்த்தளத்தில் இருந்தாலும் தயவு செய்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பி இந்த வசனங்களை உங்களுடைய கண்களினாலே உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீங்கள் அதை பார்த்து மனதுக்குள்ளே வாசிக்க வேண்டும். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த வசனங்களுடைய பின்னணியை நான் உங்களுக்கு சொல்லட்டும். யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். அவர்கள் அந்த பயங்கரமான அமாந்திர அந்த வனாந்தரத்தை அவர்கள் கடந்து கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அந்த யோர்தான் நதியையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே தேவ தயவினாலே அவர்கள் கடந்து வந்து விட்டார்கள். இப்பொழுது கானானை கைப்பற்ற வேண்டும். பாலும் தேடும் ஓடுகிற கானான் தேசத்தை அவர்கள் கைப்பற்ற வேண்டும். ஆனால் கானான் தேசத்தை அவர்கள் கைப்பற்றுவதற்கு முன்பாக கர்த்தர் ஒரு அனுபவத்தை நடுவில் வைத்திருக்கிறார். அநேக சமயத்தில் நம்ம நினைச்சிருவோம், எரிகோனா பிசாசு கொண்டாந்து வச்சுட்டான்னு நினைச்சிருவோம். இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் அனுமதிக்கிற காரியம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரிக்கணும்னா நீங்க முதலாவது எரிகோவை மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா எரிகோவில் தான் கர்த்தர் பாடங்களை வைத்திருக்கிறார். எரிகோவை மேற்கொள்கிற காரியத்தில் தான் கானான் தேசத்திலே ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கேதான பாடங்கள் இருக்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குது? நீங்க கானான் தேசத்தில் ஆசீர்வாதமா வாழணும்னா இந்த பாடங்களை நாம் கற்றுக்கொண்டால்தான், எரிகோவை மேற்கொள்கிற பாடங்களை கற்றுக்கொண்டால்தான் கானான் தேசத்தை அனுபவிக்க முடியும். அனுபவிக்க முடியாது. ஆகவே இந்த எரிகோ நம்முடைய வாழ்க்கையை தவிர்க்க முடியாத ஒன்று, எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இந்த முக்கியமான பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். வாசிங்கள். யோசுவா 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 15 வரைக்கும் வாசிக்க போகிறோம். உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்திலே பாருங்கள். யோசுவா 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, நல்ல கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியங்க. பின்பு யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சிகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த 14வது வசனத்தில் பார்த்தீங்களா, அப்பொழுது யோசுவா தரையிலே முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டான், ஆராதித்தான். அவரை நோக்கி, என் ஆண்டவரே தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக யோசுவா தன்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறார், முகங்குப்புற விழுகிறார், பணிந்து கொள்கிறார், ஆராதிக்கிறார். ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இதுதாங்க விசுவாசத்தின் ஆராதனை. ஆமென். உங்களுடைய தடைகள் தவிர்க்கப்பட வேண்டுமானால், உங்களுடைய தனிப்பட்ட எரிகோ மதில் கீழே விழ வேண்டுமானால், முதலாவது படி என்ன தெரியுமா? விசுவாசத்தின் ஆராதனை ஏறெடுக்க வேண்டும். விசுவாசத்தின் ஆராதனை என்னங்க? தன்னை முற்றிலுமாய் கர்த்தருக்கு அர்ப்பணித்து. அந்த வசனம் பாருங்க. அப்பொழுது யோசுவா தரையிலே முகம் குப்புற விழுந்து, தரையிலே முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவரே தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்ன, நான் என்ன செய்ய வேண்டும். இதாங்க ஆராதனை. நம்ம ஆராதனைனா ஏதோ பாட்டு பாடுறதுன்னு நினைச்சிட்டோம். இல்ல இல்ல இல்ல, நம்மையே முற்றிலும் அர்ப்பணிப்பது, நம்மையே முற்றிலும் ஒப்பு கொடுப்பது, கர்த்தருக்கு முன்பாக தாழ முகம் குப்புற விழுந்து பணிவது, கர்த்தரை ஆராதிப்பது. அது மாத்திரம் உள்ளத்தின் ஆழத்தில் உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே, உம்முடைய திட்டம் என்ன ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிக்கிறதாங்க அந்த விசுவாசத்தின் ஆராதனை என்று சொல்லுவேன். இப்ப 15வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி உன் கால்களில் இருக்கிற பாதரட்சிகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். இதாங்க ஆராதனை. கர்த்தர் சொல்லுகிறபடி அப்படியே கீழ்ப்படுகிறோம் பார்த்தீங்களா, கர்த்தர் சொல்லுகிறபடி செய்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஆராதனை, விசுவாசத்தின் ஆராதனை. ஹல்லேலூயா. நீங்க யோசித்து பார்க்கணும். யோசுவாவுக்கு முன்பாக ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. யோசுவாவே ஒரு சேனை அதிபதி. He was a general, commander in chief. அவரே ஒரு மிலிட்டரி மேன். சேனையின் தலைவரே யோசுவா தான். இஸ்ரவேலின் சேனையோட தலைவர் எழுத்தின் பிரகாரமாக, சரீர பிரகாரமாக யோசுவா தான். இப்ப யோசுவாவுக்கு முன்பாக ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. அந்த யோர்தான் நதியை கடந்து வந்த பிறகு யோசுவா செய்ய வேண்டிய, யோசுவா யுத்தம் செய்ய வேண்டிய, யோசுவா தவிர்க்க வேண்டிய இன்னொரு பெரிய பிரச்சனை முன்பாக நிற்கிறது. யோசுவாவுக்கும் தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்துக்கும் நடுவே ஒரு பெரிய தடை நின்று கொண்டிருக்கிறது. உங்களோட வாழ்க்கையில் இதை கொஞ்சம் அபியாசப்படுத்தி பாருங்க, சம்பந்தப்படுத்தி பாருங்க. கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நான் எரிகோ பட்டணத்தை உன்னுடைய கையிலே கொடுத்தேன் என்று சொல்லி இருக்கிறார். இந்த காரியத்தை நான் உனக்கு கொடுத்தேன் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்துக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு நடுவே ஒரு பெரிய தடை நின்று கொண்டிருக்கிறது. யோசுவா இவ்வளவு நேரம் எதை பார்த்துட்டு இருந்தார் தெரியுமா? எரிகோ முதல்ல தான் பார்த்துட்டு. ஏன்னா அதுதான் யோசுவாவோட பிரச்சனை. ஒரு தலைவனாக இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ளே நடத்துகிற பெரிய ஒரு பொறுப்பு யோசுவா மேல் இருக்கிறது. ஆகவே யோசுவாவோட கண்கள் எல்லாம் அந்த எரிகோ மதில் மேலதான் இருந்தது. யோசு பாருங்க, அவருடைய சிந்தனை எல்லாம் பிரச்சனையில் தான் நிறைந்தது. பிரச்சனையாய் நிறைந்திருக்கிறது. யோசுவாவுடைய சிந்தை முழுவதும் பிரச்சனையினாலே நிறைந்திருக்கிறது. எப்படி எரிகோ கோட்டையை தகர்ப்பது, எப்படி எரிகோ கோட்டையை கைப்பற்றுவது அப்படின்னு பிரச்சனை யோசுவோட தலை விடித்திருக்கும் நினைக்கிறேன். அந்த சூழ்நிலையிலே திடீரென்று ஒரு சம்பவம் நடக்கிறது. அது என்னவென்றால், திடீரென்று யோசுவா உணர்றார், யாரோ ஒரு நபருடைய பிரசனம் அங்கே இருக்கிறது. யாரோ ஒரு நபருடைய பிரசனம், யாரோ ஒருவர்
யோசுவாவின் அருகிலே வந்து நிற்கிறார். யோசுவாவுக்கு அவர் யாருன்னு தெரியாது. நான் நினைக்கிறேன் யோசுவா உடனே தன்னுடைய பட்டயத்தை உருவி சண்டை போடுறதுக்கு ரெடியா இருப்பார். அப்படிதானே? கர்த்தருடைய சேனை அதிபர் அவருடைய கரத்தில் ஒரு பட்டயம் இருக்கிறது. யோசுவா இவரை முந்தி பார்த்ததே இல்லை. உடனே யோசுவா ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? அந்த வசனத்தை வாசிங்க. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ? நல்ல கவனிங்க. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ, எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். என்னுடைய சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு என்னங்க பதில் வந்தது? அதற்கு அவர் அல்ல. போதும். இல்ல. தமிழ் பைபிள் அல்லன்னு போட்டிருக்கு. ஆனா பதில் என்னது? இல்ல. யோசுவா என்ன கேள்வி கேட்கிறாரு, என்ன பதில் வருதுன்னு யோசிப்பார். என்ன கேள்வி கேட்கிறாரு? அவரிடத்துல கிட்ட போய், நீ அவர்களை சேர்ந்தவரோ எங்களை சேர்ந்தவரோ என்று கேட்டதுக்கு பதில் என்ன வருது? அல்ல. நோ. நோ. என்னங்க நோன்னு சொன்னா என்னங்க புரிஞ்சிருப்பார் யோசுவா? பதில் என்ன வந்திருக்கணும்? இல்லப்பா, நான் உனக்கு உதவி செய்ய தான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தா யோசுவாவுக்கு பெரிய ஆறுதலாக இருந்திருக்கும், தைரியம் வந்திருக்கும். இன்னைக்கு இப்படி பதிலை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் நீ கவலைப்படாதே மகனே, மகளை கவலைப்படாதே, உன் கண்ணீரை நான் துடைத்து விடுவேன், உன்னுடைய பிரச்சனையை நான் தீர்த்து விடுவேன், உனக்காக யுத்தம் செய்து விடுவேன் அப்படின்னு சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்மளும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவரே நீ எப்படி எனக்கு உதவி செய்வீங்களா? இல்லையா? இல்லை. எப்படிங்க விசுவாசம் வரும்? எப்படி விசுவாசம் வரும்? யோசிச்சு பாருங்களேன். நீர் அவரை சேர்ந்தவரா எங்களை சேர்ந்தவரா? பதில் என்னது? இல்லை. இல்லைன்னு சொன்னவர் என்னங்க அர்த்தப்படுத்துறாரு? இல்லைன்னு சொன்னாரு. அவர் எதை அர்த்தப்படுத்துகிறார் என்றால், நான் உன்னை சார்ந்தவரும் அல்ல, அவர்களை சார்ந்தவரும் அல்ல, ஆனால் கர்த்தருடைய சேனையின் அதிபதி. கர்த்தருடைய சேனையின் அதிபதி. நான் உன்னை சேர்ந்தவங்க அல்ல, அவர்களை சேர்ந்தவங்க அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதி. அவர் என்ன அர்த்தப்படுத்துறார்னா, I have not come to take sides, I have come to take over. நான் உன் பக்கமும் இல்லை, அவங்க பக்கமும் இல்லை, ஆனா உன்னுடைய சூழ்நிலையை நான் கையில் எடுக்கும்படியாய் வந்திருக்கிறேன். நல்ல தெளிவா விளைக்கணும். நான் அவர்களை சார்ந்தவன் அல்ல, உன்னை சார்ந்தவன் அல்ல, ஆனா உன்னுடைய சூழ்நிலையை நான் கையில் எடுக்கும்படியாய் வந்திருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய ஆவியின் உங்கள்கிட்ட பேசுறேன். மகனே மகளே, உடைய சூழ்நிலை பயங்கர மோசமா இருக்கலாம், ஒரு பெரிய தடையா இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலை இக்கட்டான நிலைமையா இருக்கலாம், ஆனா நீங்க கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய சூழ்நிலையை நான் என் கையில் எடுக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். இந்த காரியத்துல, இந்த சம்பவத்தில் நாம் ஒரு காரியத்தை தெளிவா விளங்கிக்கணும். அன்றைக்கு யோசுவா சந்தித்தது யார் தெரியுமா? அன்றைக்கு யோசுவா இந்த இடத்துல கர்த்தருடைய சேனையின் அதிபதின்னு போட்டிருக்க, அவர் யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ப்ரீ இன்கார்னேட் கிரைஸ்ட். ஆண்டவராய் இயேசு அவதாரம் எடுப்பதற்கு முன்பாக தன்னை வெளிப்படுத்தினவர். ஆண்டவராய் இயேசுவை அன்றைக்கு யோசுவா சந்திக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் யோசிச்சு பாருங்க. பரிசுத்த வேதாகமத்திலே அநேக இடங்களிலே ஆண்டவராய் இயேசு சரீர பிரகாரமான அவதாரம் எடுப்பதற்கு முன்பாக எத்தனையோ சமயத்திலே பூமிக்கு வந்து தூதரானவராக கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக அநேக சமூகங்களிலே கர்த்தர் ஆண்டவராய் இயேசு தன்னை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆண்டவராய் இயேசுனா மத்தியில தான் வந்தாருன்னு. இல்ல இல்ல, பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவராய் இயேசு தூதரானவராக, எங்கெங்க தூதரானவர் என்று வாசிக்கிறீங்களோ அதெல்லாம் யாரை குறிக்கிறது? ஆண்டவராய் இயேசுவை குறிக்கிறது. இங்கே கர்த்தருடைய சேனையின் அதிபதி
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சேனையின் அதிபதினு சொன்ன உடனே யோசுவா தன்னுடைய பட்டயத்தை கீழே போட்டுட்டு முகங்குப்புற தரையில விழுந்து பணிந்து கொண்டான், ஆராதித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதினு சொன்ன உடனே யோசுவாவுடைய பிரதிபலிப்பை பாருங்க. யோசுவாவுடைய பிரதிபலிப்பு. நான் கர்த்தருடைய 14வது வசனம், நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டார். உடனே யோசுவாவுடைய ரியாக்ஷன் மாறுகிறது. முகங்குப்புற விழுந்து பணிந்து கொள்கிறார். இதனாலதான் யோசுவா முகங்குப்புற விழுந்து பணிந்து கர்த்தரை ஆராதித்ததுனாலதான் என்னால தைரியமா சொல்ல முடியுது, அங்க வந்த நபர் தூதன் அல்ல, தேவ தூதன் அல்ல என்று தெளிவா நம்மளால் சொல்ல முடியுது. எப்படி தெரியுமா? யோசுவா தலை குனிந்து முகங்குப்புற தரையில விழுந்து பணிந்து ஆராதித்ததுனாலே நம்மால் தைரியமாய் சொல்ல முடியும், அந்த வந்த நபர் யார் இல்ல? தூதன் இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, தூதன் இப்படிப்பட்ட ஆராதனையை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். An angel will not allow himself to be worshipped by this way. இந்த விதத்திலே ஒரு தேவதூதன் தன்னை ஆராதிக்கும்படியாக யாருக்கும் அனுமதி கொடுக்க மாட்டார். ஒரு தூதன், ஒரு தேவதூதன் ஆராதனை ஏற்றுக்கொள்வதில்லை. இங்கே இவர் ஆராதனை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் இங்க வந்தவர் தேவதூதன் அல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. காரணம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஆராதனைக்கு பாத்திரர். எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. ஆனாதான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிங்க. 8-9 வசனங்களை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். யோவானாகிய நானே, யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது, நான் கேட்டு கண்டபோது, இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை, இவைகளை எனக்கு காண்பித்த தேவதூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். வணங்கும்படி, ஆராதிக்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுதலோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்றான். தேவனை தொழுதுகொள், என்னை பணிந்து கொள்ளாதே, என்னை ஆராதிக்காதே. நான் உம்மை போல ஒரு ஊழியக்காரன் தான். என்னை தொழுது கொள்ளாதே, என்னை பணிந்து கொள்ளாதே, தேவனை பணிந்து கொள். எனக்கு அருமையானவர்களே, அப்ப பரிசுத்த வேதம் எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. அன்னைக்கு அப்ப யோசுவா சந்தித்தது யாருதான்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தான் யோசுவா முகங்குப்புற விழுந்து அவர் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் வந்த ஆண்டவராய் இயேசுவை அவர் பணிந்து ஆராதிக்கிறார். யோசுவா தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக ஆண்டவராய் இயேசுவுக்கு அர்ப்பணிக்கிறார். சாஷ்டாங்கமாக விழுகிறார். தரையிலே யோசுவா ஆண்டவராய் இயேசுவுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிக்கிறார். கவனிங்க, இந்த இடத்துல தான் யோசுவாவுடைய விசுவாசம் துவங்குகிறது. இந்த இடத்துல தான் யோசுவாவுடைய விசுவாசம் துவக்கப்படுகிறது. யோசுவாவோட விசுவாசம் கட்டப்படுகிறது. எனக்கு அருமையான சபையாரே, நீங்க எப்பெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்குள்ள விசுவாசம் வளருகிறது என்று சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன். விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, அன்போடு, பணிவோடு, பாசத்தோடு, அர்ப்பணிப்போடு, மனத்தாழ்மையோடு நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்குள்ளே விசுவாசம் வளர்கிறது, விசுவாசம் கட்டப்படுகிறது. எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன்
11ஆம் அதிகாரத்திலே விசுவாசத்தினாலே எரிகோ மதில் விழுந்ததுன்னு எழுதின அதே எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் 12ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அவர் சொல்றாரு, விசுவாசம் என்பது விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாறு அவரையே நோக்கி பார்க்கிறதா விசுவாசம். என்ன எழுதுறாரு? விசுவாசம் என்பது என்ன? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. அந்த வசனத்தை வாசிங்க. 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, மேகம் போல 11ஆம் அதிகாரத்திலே மேகம் போன்ற இத்தனை திரளான விசுவாச வீரருடைய பட்டியல் இருக்கிறது. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். விசுவாசம்னா என்ன? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையே நோக்கி கொண்டிருப்பதுதாங்க விசுவாசம். அதுல தான் நம்முடைய விசுவாசமே வளர்கிறது. நல்லா கவனிக்கிறீங்களா? அன்னைக்கு யோசுவா கற்றுக்கொண்ட பாடம் என்ன தெரியுமா? ஒரு பக்கத்துல பிரச்சனை இருக்கிறது, ஒரு பக்கத்துல பெரிய எரிகோ மதில் கோட்டை இருக்கிறது. இவ்வளவு நேரம் யோசுவாவோட சிந்தையிலே அந்த எரிகோ கோட்டை தான், யோசுவாவோட மனதிலே அந்த பிரச்சனை தான். ஆனா திடீர்னு கர்த்தருடைய சேனையின் அதிபதி ஆண்டவராய் இயேசு வந்து நின்ற உடனே யோசுவாவோட கண்களை பிரச்சனையிலிருந்து எடுத்து விட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவராய் இயேசுவை நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. யோசுவா ஆண்டவராய் இயேசுவை நோக்கி பார்க்கிறார். நோக்கி பார்க்கும்போது என்ன ஆகும் தெரியுமா? ஆண்டவராய் இயேசு யாரு? விசுவாசத்தை துவக்கிறவர். ஆண்டவராய் இயேசு யாரு? விசுவாசத்தை. அப்ப யோசுவா ஆண்டவராய் இயேசுவை நோக்கி பார்க்கும்போது யோசுவாவுக்குள்ள என்ன நடக்குது? விசுவாசம் தொடங்குது, விசுவாசம் துவக்கப்படுகிறது, விசுவாசம் வளர்கிறது. 7 நாளுக்கு அப்புறம் பூரணப்படும். பூரணப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? எரிகோ மதில் கீழே விழும். விசுவாசத்தை துவக்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆவில நான் உணர்ந்து சொல்றேன், இன்னைக்கு அநேக உள்ளத்துல ஒரு புதிய விசுவாசம் ஆரம்பிக்கிறது. ஒருவேளை கடந்த வாரம் முழுவதும் உங்களுடைய பிரச்சனையே நீங்க யோசிச்சுட்டு நீங்க ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கலாம். உங்களுக்கு முன்பாக எரிகோ கோட்டையை போல ஒரு பெரிய தடை நின்று கொண்டிருக்கலாம். உங்களுடைய மனது பிரச்சனையோடு கூட இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, உங்களுடைய சிந்தையை உங்களுடைய கண்களை எரிகோ கோட்டையிலிருந்து எடுத்து விட்டு, பிரச்சனையிலிருந்து எடுத்து விட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவராய் இயேசுவை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்குள்ளே ஒரு புதிய விசுவாசம் துவங்கும். அந்த விசுவாசத்தை அவரே பூரணப்படுத்துவார். அவர் உங்களுடைய விசுவாசத்தை பூரணப்படுத்தும் போது என்ன நடக்கும்? உங்களுடைய எரிகோ கோட்டை தகர்ந்து விழும். இருக்க சத்தியம் என்னன்னா, யோசுவாவோட நோக்கத்தை கர்த்தர் மாற்றுகிறார். யோசுவாவோட பார்வையை கர்த்தர் மாற்றுகிறார். யோசுவாவோட சிந்தையை கர்த்தர் மாற்றுகிறார். நல்லா யோசிங்க. கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக ஆண்டவராய் இயேசு மறைந்திருந்து ஜெயம் தர முடியாதா? ஆண்டவராய் இயேசு யோசுவாவுக்கு தன்னை வெளிப்படுத்தாமையே அவங்கள சுற்றி வர பண்ணி அந்த மதில் செவரை இடித்து விழ பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஆண்டவர் இயேசு தன்னை ஏங்க வெளிப்படுத்துறாரு? ஆண்டவராய் இயேசு யோசுவாவுக்கு தன்னை வெளிப்படுத்த காரணம் என்ன? காரணம் என்ன தெரியுமா? யோசுவாவுக்குள்ள விசுவாசம் ஆரம்பிக்கணும், பூரணப்படணும். இந்த விசுவாசம் ஆரம்பித்து பூரணப்படாவிட்டால் 13 தடவை இல்ல 10,000 தடவை சுத்தி வந்தாலும் ஒண்ணு நடக்காது. என்ன செய்தாலும் ஒண்ணு நடக்காது. என்ன பிரயாசப்பட்டாலும் ஒண்ணு நடக்காது. உங்கள் எரிகோ கோட்டை தவிர்க்கப்பட வேண்டுமானால் உங்களுக்குள்ளே விசுவாசம்
துவக்கப்படணும், முடிக்கப்படணும், நிறைவேற்றப்படணும். அதற்கு உங்களோட நோக்கம் மாறணும், உங்களுடைய பார்வை மாறணும், உங்களுடைய சிந்தை மாறணும். பிரச்சனையே பார்த்து கொண்ட யோசுவா இப்பொழுது ஆண்டவராய் இயேசுவை பார்க்கிறார். பிரச்சனையே நினைத்து கொண்டிருந்த யோசுவா இப்பொழுது ஆண்டவரை சிந்திக்கிறார். அவருடைய நோக்கம், அவருடைய சிந்தை, அவருடைய பார்வை எல்லாம் மாறுது பாருங்க. இதை தாங்க கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் பண்ணுகிற காரியம். நீங்க பிரச்சனையோடு சிந்தையோடு வந்திருக்கலாம், கர்த்தர் இங்க வந்தா சிந்தையை மாத்திடுவார், உங்களோட நோக்கத்தை மாத்திடுவாரு, உங்களோட பார்வையை கர்த்தர் மாத்திடுவாரு. ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய பிரச்சனையே நினைத்து கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய பிரச்சனையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அந்த பெரிய எரிகோ மதிலையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ற, மகனே மகளே, உடைய கண்களை, உடைய சிந்தையை அந்த எரிகோ மதிலிருந்து எடுத்து விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாகிய ஆண்டவராய் இயேசுவின் மேல் பதிக்க வேண்டும். ஹல்லேலூயா! அன்னைக்கு ஆண்டவர் யோசுவா ஜெயம் பெற, வெற்றி பெற, எரிகோவை மேற்கொள்ள கற்றுக் கொடுத்த முதல் பாடமே இதுதாங்க. முதல் பாடம் என்ன தெரியுமா? யோசுவா, உடைய கண்களை அங்கிருந்து எடுத்துருப்பா, பிரச்சனையில் எடுத்துரு, ஏன் மேலவை. உடைய சிந்தையை பிரச்சனையில் எடுத்துரு, ஏன் மேலவை. உடைய நோக்கத்தை பிரச்சனையில் எடுத்துரு, என் மேலவை. நான் உனக்காய் கிரியை செய்வேன். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அருமையான சபையாரே, பிரச்சனையே சிந்திட்டு இருக்கிறத விட்டுருங்க, உங்களுடைய சூழ்நிலையே நினைத்து கொண்டிருக்கிறத விட்டுருங்க. பிரச்சனை மோசமாக தான் இருக்கு, சூழ்நிலை பயங்கரமாக தான் இருக்கு. அதை சிந்திக்கிறதுனால பிரச்சனை தீர்ந்து போறது அல்ல. பிரச்சனையே யோசித்து இருக்கிறதுனால உங்களுடைய பிரச்சனை தீர போறது அல்ல. அதற்கு பதிலாக உங்களுடைய சிந்தனையை நோக்கி ஆண்டவராய் இயேசுவின் மேல் வைப்பிட்டால் உங்களுடைய எரிக கோட்டை தகர்க்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா! நீ கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் சொல்றேன், உங்களுடைய தடைகளுக்கு முன்பாக நீங்க நிற்கும் போது, உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய தடை நிற்கும் போது நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக முகம் கொப்புற விழுந்து ஆராதிக்கணும். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, ஒரு பெரிய தேவை வந்துருச்சு, குடும்பத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துருச்சு. என்னங்க பண்ணணும்? என்ன பண்ணணும்? கர்த்தருடைய சமூகத்தில் போய் விழணும், கர்த்தரை ஆராதிக்கணும். ஜெபிக்க சொல்லலை நான், பிரச்சனைக்காக ஜெபிக்கலாம், தப்பு இல்லை. பிரச்சனைக்காக ஜெபிப்பதை பார்க்கலும் பிரச்சனையிலே ஆராதிப்பது வல்லமை நிறைந்தது. பிரச்சனைக்காக ஜெபிப்பதை பார்க்கலும் பிரச்சனையிலே தேவனை ஆராதிப்பது, முகங்குப்புற விழுந்து பணிந்து கொள்வது, பிரச்சனையின் மத்தியிலே தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணிப்பது. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டோட சமூகத்தில் விழுவோங்க. இங்கிலீஷ்ல 2 அழகான வார்த்தை இருக்கு. ஒன்று வந்து கிளான்ஸ், இன்னொன்று வந்து கேஸ். லேர்ன் டு கிளான்ஸ் அட் யுவர் ப்ராப்ளம் அண்ட் கேஸ் அட் தி லார்ட். கிளான்ஸ் என்னன்னு தெரியுமா? சும்மா அப்படி பார்த்துட்டு போறது. ஆனால் கேஸ் என்னன்னு தெரியுமா? அப்படியே உற்று நோக்கி கொண்டே இருப்பது. பிரச்சனை அப்படியே பார்த்துட்டு அசால்ட்டா போயிடணும், அதே நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. பிரச்சனை அப்படியே சும்மா பார்த்துட்டு போயிடணும். ஆனால் ஆண்டவர் மீது நம்முடைய கண்களை பதிக்கணும். ஹல்லேலூயா! எதிர்மறையான சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீர்கள். எப்போதும் பிரச்சனையே யோசித்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமை கண்டிப்பாய் மாற வேண்டும். நீங்கள் தேவன் மீது உங்களுடைய கண்களை பதித்து நம்பிக்கை உள்ளவர்களாக உங்களுடைய அன்பையும் உங்களுடைய பாசத்தையும் உங்களுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் ஆண்டவராய் இயேசுவின் மீது, அதான் கொலோசியர்ல வாசிக்கிறோம், கீழான காரியங்களை, பூமிக்குரிய காரியங்கள் அல்ல, மேலான காரியங்கள் மீது, மேலானவிலே நாட வேண்டும். உங்கள் இருதயம் மேலானவைகள் மேல இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே நான் ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு சொல்லணும், ஒரு எச்சரிப்பாக சொல்லணும். விசுவாசம் எங்க வளரும் தெரியுமா? எந்த இடத்துல யார் கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அந்த இடத்துல தாங்க விசுவாசம் வளரும். அன்னைக்கு யோசுவா என்ன பண்ணார்? கர்த்தருடைய சேனையின் அதிபதி ஆண்டவராய் இயேசுன்னு அறிந்த உடனே அவர் முகம் குப்புற விழுந்து
அங்கதாங்க விசுவாசம் வளரும். இதற்கு மாறாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முரட்டாட்டம் பண்ணி கொண்டிருப்போமானால் அங்கே விசுவாசத்துக்கு இடம் இல்லை. எத்தனை பேருக்கு விளங்குது? முரட்டாட்டமும் விசுவாசமும் ஒரே இருதயத்தில் இருக்க முடியாது. முரட்டாட்டமும் விசுவாசமும் ஒரே இருதயத்தில் இருக்க முடியாது, ஒரே வாழ்க்கையில் இருக்க முடியாது. முரட்டாட்டம் இருக்குமானால் அந்த இடத்துல விசுவாசம் வளர்கிறதுக்கு வாய்ப்பில்லை. விசுவாசம் ஒரு நாள் வளராது. அதுக்கு மாறாக அன்றைக்கு யோசுவா தன்னை அப்படியே அர்ப்பணித்து பணிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்து யோசுவா சொன்ன காரியத்தை நாம சொல்லணும். யோசுவா அன்னைக்கு என்னங்க சொன்னாரு? 14வது வசனத்துல, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டார். ஆண்டவரே, நீங்க என்ன பேச விரும்புறீங்க ஆண்டவரே? நீங்க இடத்துல என்ன சொல்ல விரும்புறீங்க ஆண்டவரே? நீங்க எதை சொன்னாலும் நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். நான் முரட்டாட்டம் பண்ண மாட்டேன். இனிமேல் எதிர்த்து நிற்க மாட்டேன் ஆண்டவரே. நான் என்ன செய்ய வேண்டும்? சகோதரி சகோதரி, கடைசியா நீங்க ஆண்டவர்கிட்ட இதை எப்ப சொன்னீங்க? கடைசியா உங்களோட வாழ்க்கையில ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு எப்ப கேட்டீங்க? பிரதர் சிஸ்டர், என்னைக்கு கேட்டீங்க? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நான் என்ன சொல்லணும் செய்யணும்னு சொல்லுங்க ஆண்டவரே, நான் அதை செய்யறேன். நான் என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நான் பேசுறேன். நான் என்ன கொடுக்கணும் நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நான் கொடுக்கிறேன். நான் எங்கே போகணும்னு நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நான் போறேன். அதாங்க ஆராதனை. அதான் விசுவாசத்தின் ஆராதனை. அதான் அர்ப்பணிப்பு. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க முடியும்? ஆண்டவரே, இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த முதல் படி மேற்கொள்கிற ஜெயம், ஜெயமாய் வாழ்கிற, வெற்றியாய் வாழ்கிற வாழ்க்கைக்கு முதல் படி என்னது? விசுவாசத்தின் ஆராதனை. ஹல்லேலூயா. முன்பாக தாழ விழுந்து பணிந்து கொள்கிறேன். நீங்க செய்து பாருங்க பிரதர் சிஸ்டர், நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய எரிகோ கோட்டை மதில் தகர்ந்து கீழே விழும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். ஆண்டவர் சொல்றார் யோசுவா உடனே, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, உட பாதரட்சியை கலட்டு, பாதரட்சிகளை கலட்டி போடு. அந்த இடத்துல தேவ பிரசன்னத்திலே தேவனுடைய பரிசுத்தத்தை நாம் உணர வேண்டும். பரிசுத்தத்தை உணர வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணும். தேவன் மகா பெரியவருங்க. அவர் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக ஆண்டவராக இயேசு வந்து நிற்கிறார். எவ்வளவு பயங்கரமானவர் யோசிச்சு பாருங்க. அடிக்கடியாக நம் தேவனுடைய பயங்கரத்தை உணர்கிறது இல்லை. அவரை குறித்து வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? வானம் அவருடைய சிங்காசனமா, பூமி அவருடைய பாதபடியா. வானத்தில் அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்தா அவரோட பாதபடி எங்க இருக்குதா? கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? நம்முடைய தேவனை கற்பனை பண்ணி பார்க்க முடியாதா? அவ்வளவு பயங்கரமானவர். இந்த இடத்துல யோசுவா கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான பாடம் இன்னைக்கு ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். யோசுவாவுக்கு என்ன விளங்கணும்னா, யோசுவாவே, ஆண்டவர் உன் பட்சத்தில் இருக்கிறதை பார்க்கிலும், உன் பக்கத்தில் இருக்கிறதை பார்க்கிலும் நீ அவர் பக்கத்தில் போய் நின்றுக்கோ. இதுதான் சத்தியம். அந்த இடத்துல வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, எடுத்து வாசித்து பாருங்க. யோசுவா 5ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் பாருங்க. யோசுவா அவரிடத்தில் போய் இருக்கா? அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க அது. யோசுவா அவரிடத்தில் போய். நம்ம என்ன சொல்றோம் ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே என் கிட்ட வாங்க ஆண்டவரே. நம்ம என்ன சொல்றோம்? இல்ல இல்ல இல்ல, ஆண்டவர் இடத்துல நிற்பாருங்க. நான் தாங்க அவர்கிட்ட ஓடணும், நான் தான் அவர்கிட்ட ஓடணும். யோசுவா அவரிடத்தில் போய் இருக்கா? உங்க பைபிள்ல இருக்கா? இங்க யோசுவா கற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய பாடம் என்னவென்றால், ஆண்டவர் என்னிடத்தில் வருகிறதை காட்டிலும் நான் அவரிடத்தில் ஓட வேண்டும். அவர் என் பட்சத்தில் நிற்கிறதை பார்க்கிலும் நான் அவர் பட்சத்தில் நிற்க வேண்டும். அவர் என் பக்கத்தில் நிற்கிறத பார்க்கணும், நான் அவர் பக்கத்தில் நிற்கணும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க?
நான் ஒன்று சொன்னா நீங்க தவற விளங்கிக்க கூடாது. ஆண்டவர் உங்க பக்கத்தில் வந்து நிற்க மாட்டார். இப்ப பாருங்க, யோசுவா என்ன கேட்கிறாருங்க? நீர் அவர்களை சார்ந்தவரோ எங்களை சார்ந்தவரோ? பதில் என்னது? அவர்களையும் சார்ந்தவர் இல்ல, ஒன்னையும் சார்ந்தவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல நிற்கிறாரு. யோசுவா அவரிடத்துல போய் அவர் பக்கத்தில் நின்று கொண்டு, எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஆண்டவரே நீ என் பக்கத்துல என் பட்சத்துல வந்து நில்லும். இல்ல இல்ல இல்ல, தப்பு. ஆண்டவரே நான் உன் பக்கத்துல வந்து நிக்கிறேன்ப்பா, நான் உன் பக்கத்துல வந்து நிக்கிறேன். எத்தனை பேருக்கு விளங்குது? சில பிசினஸ் பண்றவங்க சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். என்ன திரும்ப சொல்லுவாங்க? ஜீசஸ் இஸ் மை பார்ட்னர் இன் பிசினஸ். என்னவா? ஆண்டவர் இயேசு என்னுடைய பிசினஸ்ல பங்காளர். கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். அவர் பங்காளர் இல்லைங்க, அவர் பாஸ். அவர் பாஸ், அவர் தலைவர். தலைவர் போய் தலைவர்கிட்ட சொல்ல முடியுமா நீ என் பக்கத்தில் வந்து நின்றுக்கோன்னு? நான் போய் தலைவர் பக்கத்தில் நின்றுக்கணும், அதான் எனக்கு நல்லது. எத்தனை பேருக்கு விளங்குது? நம்ம அநேக சமயத்தில் தலைவரை பார்த்து, அண்ட சராசரங்களை படைத்தவரை பார்த்து, வல்லமையான தெய்வனை பார்த்து, ஆண்டவரே நீங்க என் பக்கத்தில் வந்து நில்லுங்க ஆண்டவரே. நம்ம யாருங்க அவர் வந்து நம்ம பக்கத்தில் நிற்கிறதுக்கு? நான் அவர் பக்கத்தில் போய் நிற்க. அவர் கர்த்தர், அவர் தெய்வம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? ஆண்டவரே, அதனால தாங்க புதிய ஏற்பாட்டில் அந்த 100க்கு அதிபதி ஒரு வார்த்தையை சொல்லுவார். ஆண்டவர் சொல்றான், உன் வீட்டுக்கு வரேன்ப்பா. ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, நீங்க என் வீட்டுக்கு வரதுக்கு நான் பாத்திரமான அல்ல. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், நான் தகுதி இல்லை ஆண்டவரே, நீங்க என் வீட்டுக்கு வரதுக்குலாம் நான் தகுதி இல்லை. ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவர் சொல்ற, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்த்தது இல்லைங்க. அவரு நம்ம கிட்ட வரதில்லை பிரதர், நம்ம தான் அவர்கிட்ட ஓடணும். நம்ம தான் ஓடணும். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய அதிகாரி இருக்கிறாருன்னா அவர் சொல்லுவீங்களா என்ன வீட்டுக்கு வந்து பாருங்கன்னு சொல்லுவீங்களா? அதிகாரிட்ட சொல்லுவீங்களா? பிரதர் இத்தனை மணிக்கு என் வீட்டுக்கு வந்து என்ன பாருங்க பிரதர், எனக்கு ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்கு பிரதர், வந்து பாருங்க பிரதர். அப்படி இருக்குது நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்றது. அவரு தாங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும். ஆண்டவர் எப்பன்னு சொல்லுங்க, உங்களுடைய சமூகத்தில் ஓடி வரேன்ப்பா, எனக்கு உங்களுடைய உதவி வேணும் ஆண்டவரே, உங்களுடைய சகாயம் வேணும் ஆண்டவரே, உங்களுடைய பலன் வேண்டாம் ஆண்டவரே, உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் உன் பட்சத்தில் வந்து நிற்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதுதாங்க விசுவாசத்தின் ஆராதனை. இதுதான் விசுவாசத்தின் ஆராதனை. விசுவாசத்தின் ஆராதனை மாத்திரம் இருந்தா போதாது. நமக்கு இரண்டாவது படி விசுவாசத்தின் கிரியை வேணும். விசுவாசத்தின் கிரியை வேணும். வாசிங்க 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து ஒரு 5 வசனங்களை சீக்கிரமா வாசிங்க. 6ஆம் அதிகாரம், யோசுவா 6ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வசனங்கள். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும். நல்ல கவனிங்க, 3வது வசனம். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும். யுத்த புருஷர், ஏன் ஆவியானவர் அப்படி எழுதி இருக்கிறாரு? யுத்த புருஷர், இவங்கெல்லாம் யுத்தத்துல கை தேர்ந்தவங்க. ஆனா உங்க யுத்தத்தை வச்சு உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. கை தேர்ந்தவங்க தான், திறமைசாலிகள் தான், பலசாலிகள் தான். யுத்த புருஷரா இருந்தாலும் நீங்க தன்னிச்சையாய் உங்க இஷ்டப்படி செயல்படக்கூடாது. நான் சொல்கிறபடி செய்ய வேண்டும். எவ்வளவுதான் திறமை இருந்தாலும், எவ்வளவுதான் அனுபவம் இருந்தாலும், எவ்வளவுதான் ஞானம் இருந்தாலும் இதெல்லாம் பயன்படாது. கர்த்தர் சொல்றபடி செய்தாதான். ஆமென். அந்த 3வது வசனம், யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். ஒரு தரை சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். இப்படி 6 நாள் செய்ய. நல்ல கவனிங்க, முதல் 6 நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யணும்னா,
ஒவ்வொரு நாளும் பாளையத்தை விட்டு வந்து எரிகோ மதில் சுவரை சுற்றி வந்தோம். ஒரு தடவை, ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை. ஃபர்ஸ்ட் டே ஒரு ரவுண்ட் வந்துட்டு திருப்பி பாளையத்துக்கு போயிடணும். 2வது நாள் திருப்பி வந்து எரிகோ மதிலை சுற்றிட்டு பாளையத்துக்கு அந்த மாதிரி 6 நாட்கள் ஒரு விசை எரிகோ மதிலை சுற்றி வர வேண்டும். இப்ப 4வது வசனத்தை வாசிங்க. 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். அந்த 7 வரதெல்லாம் நீங்க கோடிட்டு கொள்ளணும். அங்கெல்லாம் சத்தியம் இருக்கிறது. 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். 7ஆம் நாளிலே 7 தரம் பட்டணத்தை சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். போதும். அப்ப அந்த 7 நாள்ல மொத்தம் எத்தனை தரங்க பட்டணத்தை சுத்தி வந்தாங்க? 13 தர. அப்படிதானே? அந்த 7 நாட்கள்ல அவர்கள் எத்தனை தர எரிகோ கோட்டையை சுற்றி வந்தார்கள் என்றால் 13 விசை சுற்றி வந்தார்கள். அதற்கு பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். நல்ல கவனிக்கிறீங்களா? முதல் 6 நாள் ஒவ்வொரு நாளும் ஒரு விசை எரிகோ கோட்டையை சுத்திட்டு பாளையத்துக்கு போயிடணும். 7வது நாள்ல மாத்திரம் 7 விசை எரிகோ கோட்டையை சுற்றி வரணும். தேவனுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த யுக்தியை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் 7 நாள் 10 நாள்னு சொல்லிருக்கலாமே ஆண்டவர்? அப்படிதானே? ஏன் 7 நாள்னு சொல்லணும்? கவனிக்கிறீங்களா? 6 நாள் வேற, 7ஆம் நாள் வேற. 7 நாள் ஒரே மாதிரி இல்லை. 7 நாள் அவர்கள் எரிகோ கோட்டையை சுற்றி வர வேண்டும். ஆனா 7 நாள் ஒரே மாதிரி அல்ல. 6 நாள் வேற மாதிரி, 7வது நாள் வேற மாதிரி. எத்தனை பேருக்கு விளங்குது? ஆவியானவர் பிரிச்சுட்டார் பாருங்க. 6ஐயும் 7ஐயும் தனியா பிரிச்சுட்டார். அப்ப இந்த இடத்துல ஆவியானுடைய யுக்தி ஒன்று இருக்கிறது. 6 + 7 எவ்வளவு? 13. இந்த இடத்துல ஆவியானவர் ஒரு நோக்கத்தோடு 6ஐ தனியா பிரிக்கிறாரு, 7ஐ தனியா பிரிக்கிறாரு. அப்புறம் 6ஐயும் 7ஐயும் ஒன்னா சேர்க்கிறார். 13 ஆகிறது. 6னா என்னங்க வேதாந்தத்துல? எண் 6 எதை குறிக்குது? மனுஷனை குறிக்கிறது. காரணம், மனுஷன் 6வது நாளிலே சிருஷ்டிக்கப்பட்டான். அப்ப 6 என்ற இலக்கம் மனுஷனை குறிக்கிறது. 7 என்ற இலக்கம் பூரணத்தை குறிக்கிறது, நிறைவை குறிக்கிறது. அந்த பூரணமானவர் யாரு? ஆண்டவராய் இயேசு. அதனாலதான் எபிரேய மாணாக்கர் இருப்பீங்கன்னா நீங்க எழுதி பாருங்க, பென் எலோஹிம்னு எழுதி பாருங்க. பென் எலோஹிம் அப்படின்னா சன் ஆஃப் காட்னு அர்த்தம். பென் எலோஹிம்னா சன் ஆஃப் காட், தேவகுமாரன். பென் எலோஹிம் தேவகுமாரன் அர்த்தம். நீங்க பென் எலோஹிமை ஈப்ரூல எழுதி பார்த்தீங்கன்னா கரெக்டா 7 எழுத்துக்கள் இருக்கும். அப்ப 7ன்னு சொல்லும்போது யாருங்க? தேவகுமாரன், ஆண்டவராய் இயேசு. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் யோசுவாவுக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த யுக்தி என்ன தெரியுமா? 6ஆகிய மனுஷனும் 7ஆகிய தேவனும் ஒன்று சேரும்போது எரிகோ மதில் கீழே விழுகிறது. 6 + 7 = miracle, = victory. இப்ப 6ன்னு சொல்லும்போது பூரணமற்ற மனுஷன், அப்படிதானே? விழுந்து போன மனுஷன், பூரணமற்ற மனுஷன். 7 பூரணமான தேவன். அப்ப பூரணமற்ற மனுஷனும் பூரணமான தேவனும் ஒன்றா இணையும் போது எரிகோ மதில் தகர்ந்து விழுகிறது. எல்லாத்திலும் ஆவியானவருடைய ஒரு ஒரு ஞானம் இருக்கிறது பாருங்க. சும்மா எதையும் அவர் ஆவியான எழுதி வைக்கல. இப்ப ஈப்ரூ ஸ்டூடெண்ட் தெரியும், 6 + 7 13. 13 வந்து எந்த எபிரேய எழுத்து? மெம். அதோட வார்த்தை சித்திரம் என்னது? மெம்மோட வார்த்தை சித்திரம் திரள் கூட்டம், மல்டிடியூட். அதை தான் மெஜாரிட்டின்னு சொல்றோம்.
அப்போ மனுஷனும் ஆண்டவரும் சேர்ந்தா அதாங்க மெஜாரிட்டி. அதுக்கு விரோதமா யாருமே வர முடியாது. 6 7 சேர்ந்தா என்னது? மல்டிடியூட். அது எண்ண முடியாததுன்னு அர்த்தம். எண்ண முடியாததுன்னு அர்த்தம். இன்யூமரபிள் அர்த்தம். மெஜாரிட்டி. ஒரு மனுஷனும் ஆண்டவர் ஒன்னா சேர்ந்தா போதுங்க. எவ்வளவு பெரிய சேனை வந்தாலும் முன்னாடி நிற்க முடியாது. மேன் பிளஸ் காட் இஸ் ஈக்குவல் டு மெஜாரிட்டி. மிரக்கிள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவனுடைய ஞானம் இதுல விளங்குறது பாருங்க. யோசுவா இதை புரிந்து கொள்ளணும், உணரணும். யோசுவாவே, உன்னால தனியா ஒன்றும் பண்ண முடியாது. நீ யுத்த வீரர்களை வைத்திருக்கலாம், ஆனா யுத்த வீரர்கள் இந்த எரிகோ மதிலை தகர்க்க முடியாது. நீ என்னோடு சேரணும். நீ என்னிடத்துல வந்து நிக்கணும், என் பக்கத்துல வந்து நிக்கணும். 6 7 சேரணும். எத்தனை பேருக்கு விளங்குது? 6 7 சேரணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்றைக்கு நீங்க ஆண்டவரோடு கூட உங்களை இசைந்து கொள்கிறீர்களோ, என்றைக்கு நீங்க ஆண்டவரோடு கூட சேர்ந்து கொள்கிறீர்களோ, அன்றைக்கு ஜெயம். அன்றைக்கு உங்களுடைய எரிகோ மதில் தகர்ந்து விழும். நீங்களும் ஆண்டவர் ஒன்னா நின்றுட்டா எந்த எரிகோ மதில் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப யோசிச்சு பாருங்க. இது ஒரு 7 நாள் ப்ராஜெக்ட். 6 நாளோட முடிகிற விஷயம் இல்லை. 7 நாளும் அவங்க செய்ய வேண்டிய காரியம் இருக்கு. ஏன் 7 நாள்? ஏன் ஆவியானவர் 7 நாள்னு வைத்திருக்கிறார்? 7ஆம் நாள் 1ஆம் நாள்ல தொடங்கி 7ஆம் நாள்ல முடியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாரத்தில் எத்தனை நாள் இருக்கு? 7 நாட்கள். அப்ப 7 நாட்கள்னா வாரத்தில் இருக்கிற அத்தனை நாளும் ஆண்டவர் மேல விசுவாச நம்பிக்கையா இருந்து அவருக்கு கீழ்ப்படியணும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்ல. நம்மள என்ன பண்றோம்? ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பரிசுத்தவான்கள், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆவிக்குரியவர்கள், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பரிசுத்த வேதாகமம். இல்ல இல்ல, மதில் விழாது. உங்களுடைய எரிகோ மதில் விழாது பிரதர். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? வாரத்துல 7 நாளும் கர்த்தரோட நிக்கணும். வாரத்துல 7 நாளும் அவர் பேர்ல விசுவாசமா இருக்கணும். வாரத்துல 7 நாளும் நம்ம அவருக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து நம்மை பணிந்து கர்த்தரை ஆராதித்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கணும். ஆண்டவரோடு கூட நிற்கிறோம். 7 நாட்கள். 7 நாள்னு சொல்லும்போது வாரத்துல ஒரு நாள் நம்ம பண்றது தவறு. 7 நாளும் கர்த்தரோடு இருக்கணும். திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும். அனுபவம் இருக்கா பிரதர்? சிஸ்டர், அனுபவம் இருக்கா? ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆராதிக்கிறது ஒரு கிறிஸ்துவ அனுபவம் அல்ல. அடிக்கடியே யோசிப்பேன். நம்முடைய கேலண்டர் தான் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே எல்லாம். ஆண்டுடைய கேலண்டர்ல 7 நாளும் சண்டே தான். என்ன பாஸ்டர், 7 நாளும் சர்ச்சுக்கு வரணுமா? 7 நாளும் சர்ச்சுக்கு வர சொல்ல, 7 நாளும் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு போங்கன்னு சொல்றேன். அவரோட போய் நில்லுங்கன்றேன். அவர் பக்கத்துல போய் நில்லுங்க. அவர் ஆராதிங்க. விசுவாசத்தின் ஆராதனை ஏறெடுங்க. அது மாத்திரமல்ல, விசுவாசத்தின் கிரியை. அதை தான் இந்த இடத்துல நம்ம முக்கியம். விசுவாசத்தின் கிரியைனா என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல் தாங்க விசுவாசத்தின் கிரியை. வேற ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க யோசிச்சு பாருங்க. யோசுவா ஒரு அதிபதி, ஒரு சேனை அதிபதி. யோசுவாத்துல ஆண்டவர் சொல்ல, அப்பா நீ உன்னோட யுத்த வீரரெல்லாம் கொண்டு போய் ஏதாவது ஒரு சமட்டி எடுத்து அந்த செவரெல்லாம் உடைப்பான்னு சொல்லல. யோசுவாட்ட ஆண்டவர் சொல்ல, ஒரு பெரிய ஒரு ஏணியை பண்ணி ஏணியை வச்சு மேலே ஏறுங்கப்பா உள்ள போறதுக்கு. இல்ல இல்ல, ஆண்டவர் என்ன திரும்ப சொன்னாரு? அந்த மதிலை சுத்தி வாங்கப்பா போதும். என் சகோதரனே சகோதரியே, இது நம்முடைய தர்க்க புத்திக்கு புரியாத ஒரு காரியம். பெரிய மதில் சுவர் இருக்கிறது. ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன? அந்த மதிலை சுத்தி வாப்பா. 6 நாள் ஒரு தடவை சுத்தி வா, 7ஆவது தடவை 7 தடவை சுத்தி வா. ஆண்டவர் ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? ஏன் சுத்தி வர சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் அவருடைய கீழ்ப்படிதலை பரீட்சிக்க விரும்பினார். இந்த ஜனங்கள் கீழ்ப்படுகிறார்களா இல்லையா என்பதை ஆண்டவர்
பரீட்சித்து பார்க்க விரும்புகிறார். உங்களோட வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா டெஸ்ட் ஆஃப் ஒபீடியன்ஸ்ல பாஸ் ஆகணும் பிரதர். ஆண்டவர் அப்பப்போ ஒரு டெஸ்ட் வைப்பார். என்ன டெஸ்ட்? கீழ்ப்படிதலின் பரீட்சை. கீழ்ப்படிதலின் பரீட்சை. யார் யார் கீழ்ப்படிதலின் பரீட்சையில் ஃபெயில் ஆனாங்களோ அவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்படல. யார் யார் கீழ்ப்படிதலின் பரீட்சையில் பாஸ் ஆனாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் உயர்த்தினார். அப்படிதானே? திடீர்னு ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, உன் இனத்தார் உன் ஜனத்தை விட்டு நான் காமிக்கிற தேசத்துக்கு போ. எங்கன்னு கூட தெரியாது. விசுவாசத்தினால ஆபிரகாம் புறப்பட்டு போனான். கீழ்ப்படிதல்ங்க. அதனாலதான் கர்த்தர் ஆபிரகாமை, அதாவது வானத்தின் நட்சத்திரங்களைப் போல கடல் மணல் அத்தனையாக கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது காரணம். இந்த பூமி ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை தாங்கிக் கொள்ள முடியலையா? ரகசியம் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல். அப்ப விசுவாசத்தின் கிரியை என்று சொல்லும் போது அது எதை அர்த்தப்படுத்துகிறது? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அந்த இஸ்ரவேல் பாளையத்தில் கொஞ்சம் ஞானிகள்லாம் இருந்திருப்பாங்க. அப்படிதானே? எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ஞானிங்க இருப்பாங்க. அவங்க கேட்டிருப்பாங்க, என்னப்பா இது சும்மா சுற்றி வர சொல்றாரு, சுற்றி சுற்றி வந்தா என்ன நடந்துருமா? செவுரு விழுந்துருமா? நம்ம ஏதாவது செய்ய வேணாமா? யுத்த வீரர்களாக இருக்கிறோம், சும்மா சுற்றி வந்துக்கிட்டே இருந்தா போதுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்க ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். சுற்றி வந்தவர்கள் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஞானிங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? நம்ம என்ன ஒண்ணுமே செய்யலையே, சும்மா சுத்தி வந்துட்டு இருக்கோமே. ஆனா சுற்றி வந்தவர்கள் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன காரியம் தெரியுமா? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு விஷயம் சுற்றி வரும்போதெல்லாம் அவங்க ஒரு காரியத்தை பண்றாங்க பிரதர், சிஸ்டர். அவங்க ஒரு முக்கியமான காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னது? கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல். நான் தாழ்மையா சொல்றேன், சில சமயத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் நமக்கு விளங்காது, அவருடைய ஞானம் விளங்காது. ஆனா அவர் சொல்றபடி செய்துட்டோம்னா அற்புதம் நடக்கும். எரிகோ மதில் தகர்ந்து கீழே விழும். நம்ம அநேக சமயத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிரயாசப்படுறோம் பாருங்க. We are not called to understand, we are called to undertake. We are called to do things. Hallelujah. அப்ப விசுவாசத்தின் கிரியை என்றால் என்ன? கீழ்ப்படிதல். கர்த்தர் சொல்கிறபடி செய்கிறது தான். கர்த்தர் சொல்கிறபடி. எத்தனை பேர் தீர்மானம் பண்ண முடியும்? ஆண்டவரே நான் கீழ்ப்படியை ஒப்பு கொடுக்கிறேன். வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் பேசுவார். நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது கர்த்தர் பேசுவார். என்ன சொன்னாலும் செய்ய ஆயத்தமா. அன்னைக்கு யோசுவா உட மனநிலம் அதுதான். ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டு செருப்பை கழட்டி போடு, பாதரிச்சை கழட்டி போடு. யோசுவா அப்படியே செய்தார். இருக்கா? அந்த கீழ்ப்படிதல் தாங்க எரிகோ மதிலை கீழே தள்ள முடியும். சுற்றி வர்றதுனால விழாது, ஆரவாரம் பண்றதுனால விழாது. நம்முடைய பிரயாசம், நம்முடைய ஞானம், நம்முடைய தர்க்க புக்தி இவைகளெல்லாம் நமக்கு உதவாது. ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் போதும், எரிகோ மதில் தடுத்து விழும். ஹல்லேலூயா. பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்களுக்கு நல்லா தெரியும். பெற்றோரை நாம நம்முடைய பிள்ளைகிட்ட சொல்லுவோம், அம்மா இதை செய்ய பா, இதை செய்யன்னு சொன்னோன்னே பிள்ளை நான் எதுக்கு செய்யணும், எதுக்கு செய்ய சொல்றீங்க? பிள்ளைங்க கேட்குறாங்க தெரியுமா? பிள்ளைங்க இந்த காலத்தில் பிள்ளைங்க சொன்னோன்னு செய்யறதே கிடையாது. அதுங்க 10 கேள்வியை கேட்டு விளக்கம் கொடுத்த பிறகுதான். ஆனா பெற்றோர்கள் எப்படி நினைப்பாங்கன்னா, நான் தகப்பனா இருக்க, நீ பிள்ளையா இருக்க, நான் சொல்றதை செய். நான் சொன்னா உனக்கு விளங்காது, நான் சொல்றதை செய். ஆண்டவர் நம்மளை பார்த்து அதை தாங்க சொல்றாரு. அநேக சமயத்தில் நம்ம விளக்கம் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் ஏன் செய்யணும், ஏன் இப்படி நடக்குது, ஏன் அப்படி நடக்குது? விளக்கம்லாம் வேண்டாம் பிரதர். கர்த்தர் சொல்றதை செய்தா போதும், அற்புதம் நடக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் தாழ்மையாக சொல்றேன், என்னோட கையில் இருக்கிற இந்த வேத புஸ்தகம் இருக்கிறதே விளக்கத்துக்காக கொடுக்கப்படல, விசுவாசத்துக்கும் கீழ்ப்படிதலுக்கும் கொடுக்கப்பட்டது. நான் இப்படிதான் வேதத்தை பார்க்கிறேன். என்னோட கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமம் விளக்கத்துக்காக அல்ல, விசுவாசத்துக்கும் கீழ்ப்படிதலுக்கும். வேதாகமத்தை அப்படி பார்த்து பாருங்க, அப்படி பாருங்க.
ஆண்டவரே, புரியாவிட்டாலும் நான் உம்மை விசுவாசிக்கிறேன். அநேக காரியங்கள் எனக்கு விளங்கல ஆண்டவரே, ஆனாலும் நான் உமக்கு கீழ்ப்படிய ஆயத்தமா இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன், நிறைய பேர் எரிகோக்குள்ள இருந்தவங்க இப்ப எரிகோ மதில் செவருல ஏறி நின்றுகிட்டு கீழே சுற்றி வர ஜனங்களை பார்த்து பரியாசம் பண்ணியிருப்பாங்க. அப்படிதானே? அந்த எரிகோ ஜனம் என்ன தெரியுமா சொல்லியிருக்கோம்? இங்க பாரு, கீழே சுத்தி சுத்தி வரான், இவனுக்கு யுத்தம் கூட செய்ய தெரியாது போல இருக்கு, ஒண்ணுமே தெரியாது போல இருக்கு, சும்மா சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறான். கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், எரிகோ ஜனங்கள் நம்மளை பரியாசம் பண்றதுனாலே நம் விசுவாசத்தை விட்டு தளர்ந்து விடக்கூடாது, விலகி போய்விடக்கூடாது. உலகம் நம்ம பரியாசம் பண்ணும், நம்முடைய விசுவாசம் புரியாது, உலகத்தாருக்கு விளங்காது. உலகம் நம்முடைய விசுவாசத்தை பார்த்தா பரியாசம் தான் பண்ணும், ஆகடியம் தான் பண்ணும். இன்னும் சொல்றேன் பாருங்க, உலகம் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து பரியாசம் பண்ணாவிட்டால் நம் ஆண்டவராய் இயேசுவை போல இல்லை என்று அர்த்தம். விளங்குதா? உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து உலகம் பரியாசம் பண்ணணும் பிரதர். பண்ணலனா என்ன அர்த்தம்? பண்ணலனா என்ன அர்த்தம்? ஆண்டவராய் இயேசுவை போல இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா உலகம் ஆண்டவராய் இயேசுவை பார்த்து பரியாசம் பண்ணிச்சு. கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டது ஆண்டவராய் இயேசுவை பார்த்து உலகம் என்ன தெரியுமா சொல்லுச்சு? நீ மனுஷகுமாரனால் இறங்கி வந்து உண்மையை ரட்சித்துக் கொள்ளும். உலகம் அவரை பரியாசப்படுங்க, உலகம் நம்மையும் பரியாசம் பண்ணணும். அப்பதானே ஆண்டவராய் இயேசுவை போல இருக்கிறன்னு அர்த்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் பாருங்க. எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18 21 வரைக்கும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18 21 வரைக்கும். சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, உலகத்தாருக்கு எப்படி இருக்கிறது? பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது, அது தேவ பலனா இருக்கிறது. அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து, நல்ல ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. புத்திசாலியுடைய புத்தியை நான் அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே. பிரசங்கம் எப்படி பிரதர்? ஞானவான் பண்ணுகிற பிரசங்கம் அல்ல, கர்த்தருக்கு பைத்தியமா இருக்கிறவர்கள் பண்ணுகிற பிரசங்கம். ஏதோ படித்து வேத அறிவெல்லாம் பெற்றுட்டு வந்து பண்ற பிரசங்கம் மற்றவர்களை ரட்சிக்கிறது அல்ல, பைத்தியக்காரத்தனமான பிரசங்கம். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. நம்ம பண்ற பிரசங்கம் ஒன்றும் இல்லை பிரதர், ஆண்டுடைய கிரியை இல்லைன்னா வேஸ்ட். எவ்வளவுதான் ஆழமா பிரசங்கம் பண்ணாலும், எவ்வளவுதான் வெளிப்பாடுகளை கொடுத்தாலும் நம்முடைய பிரசங்கம் அல்ல, பரிசுத்தாவினுடைய கிரியை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நான் முடிக்க போறேன். தயவுசெய்து எனக்கு ஒரு சம்பவத்தை என்னால் மறக்கவே முடியாது. ராயபுரத்தில் ஒரு நல்ல புகழ்பெற்ற ஒரு இவாஞ்சலிஸ்ட் ஒரு பெரிய பப்ளிக் மீட்டிங், காஸ்பல் மீட்டிங்கில் அவர் பிரசங்கம் பண்றாரு. என்ன பிரசங்கம் தெரியுமா? பவுலும் சீலாவும் கணவன் மனைவியாக சேர்ந்து கர்த்தரை துதித்து ஆராதித்து பாடின வேளையில அப்படின்னு வல்லமையா பிரசங்கம். அந்த பிரசங்கத்தை கேட்டு எல்லாம் அல்லேலூயா ஆமென். அந்த கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க நிறைய பேர், ஆல்டருக்கு ஆள் கொடுத்து அத்தனை பேர் முன்னால நிற்கிறாங்க.
தவறா நினச்சிக்காதீங்க, தப்பா பிரசங்கம் பண்ணுங்க நான் சொல்லலை. அவர் தப்பா சொல்றாரு. பவுலும் சீலாவும் என்ன சொல்லிட்டாரு? கணவன் மனைவின்னு சொல்லிட்டாரு. ஏதோ வாய் வந்து தவறு, அவருக்கு தெரியும், தெரியாம இல்லை, ஒரு வேளை தவறி அந்த நேரத்தில் சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் தெரியுமா? அப்போதான் நான் யோசித்தேன், ஓஹோ, பிரசங்கத்தில் ஒன்றும் இல்லை, பரிசுத்தாவுடைய கிரியில தான் இருக்குது, பிரசங்கத்தில் ஒன்றுமே இல்லை. எனக்கு இன்னொரு சம்பவம் ஞாபகம் வருது. அதே மாதிரி இன்னொரு இவாஞ்சலிஸ்ட், பேர் சொல்ல விரும்பல, அவர் பிரசங்கம் பண்றாரு. என்ன தெரியுமா பண்ணாரு? ஒரு கற்பவதி கன்னிகையாகி ஒரு குமாரனை பெற்றால் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. என்ன பெரிய அற்புதங்க! கற்பவதி ஒரு கன்னிகையாகி ஒரு குமாரனை பெற்றால் அவருக்கு இயேசு என்று, அதுக்கு அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுல ரட்சிக்கப்பட்ட ஆட்கள் நிறைய பேர். வேதம் என்ன சொல்லுது? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரன். ஆனா பிரசங்கம் எப்படி? ஒரு கர்ப்பவதி கன்னிகையாகி குமாரன். அந்த பிரசங்கத்தில் ரட்சிக்கப்பட்ட பேர் நிறைய. பைத்தியக்கார பிரசங்கம் தான். அதனால தான் நான் சொல்றேன், பிரசங்கத்திலலாம் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் கிரியை செய்யணுங்க, ஆண்டவர் கிரியை செய்யணும். நம்முடைய வேலை என்ன தெரியுமா? புரிந்து கொள்ள அல்ல, கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. புரியுதோ புரியலையோ, ஆண்டவரே நீ சொன்னீன்னா நான் கீழ்ப்படிஞ்சிடுறேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்னை பிரசங்கத்துக்கு ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க. ஈவார்ட் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் மீட்டிங்கு. அதில் என்ன பிரசங்கம், அதான் ஃபர்ஸ்ட் டைமு. நான் சொல்லிட்டேன், எங்கள் அக்கா அங்கே ஈவார்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணாங்க. அவங்க அந்த ஹெட்மிஸ்டர்ஸ் பிரின்சிபல் எங்கள் அக்காக்காக என்ன கேள்விப்பட்டு உங்கள் தம்பியை வந்து பிரசங்கம் பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. நான் எங்கள் அக்காவோட போராடிட்டு இருக்கேன். நான் வரவே முடியாது, எனக்கு பிரசங்கமே பண்ண தெரியாது, இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லி முடியாதுன்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு ராத்திரி நான் போய் ஜோம் பண்றேன். ஆவி என்ன சொல்றாரு? நீ கீழ்ப்படிய மாட்டியா, நீ கீழ்ப்படிய மாட்டியா? உடஞ்சிட்டங்க, உடஞ்சிட்டு காட்டுட்டு சொல்ல, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருக்க, எனக்கு பிரசவம் பண்ண தெரியாது உண்மைதான், மற்றவங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது உண்மைதான், ஆனா நீங்க போகணும்னு சொன்னா போயிடுற ஆண்டவரே, நீங்க பிரசங்கம் பண்ண சொன்னா பண்ணிடுற ஆண்டவரே அப்படின்னு போய் அன்னை நின்று பிரசங்கம் பண்ணுங்க. ஏதோ ஒன்று பேசிட்டு வந்தேன், சரியா பண்ணனான்னு எனக்கே தெரியாது. ஆனா அடுத்த நாள் எங்க அக்காட்ட சொல்லி அனுப்புறாங்க, ரொம்ப ஆசீர்வாதமா இருந்ததுங்க எனக்கு மீட்டிங்கு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எதுக்காக சொல்றேன், அன்னைக்கு நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தேன்னா இன்னைக்கு நான் உங்க முன்னால ஒரு பாஸ்டரா நின்று இருக்க முடியாதுங்க. அன்னைக்கு நான் கீழ்ப்படியாம போயிருந்தேன்னு வச்சுங்க, அன்னைக்கு ஆண்டவர்ட்ட வேண முடியாதுன்னு சொல்லியிருந்தேன்னா இன்னைக்கு கர்த்தரை ஊழியக்காரனாய் நிறுத்திருக்க முடியாது. அன்னைக்கு நான் ஒரு சின்ன கீழ்ப்படிதலுக்கு என்னை விட்டு கொடுத்தேன். ஆண்டுட்டு அன்னைக்கு சொன்ன ராத்திரில, ஆண்டவரே எனக்கு பிரசவம் பண்ண தெரியாது உண்மைதான், நான் வெட்கப்பட்டு போனாலும் பரவாயில்ல, நமக்கு கீழ்ப்படி என்ன ஒப்பு கொடுக்குறேன். பிரசங்கமே பண்ண தெரியாம திக்கி திணறி பாதியிலேயே முடிச்சுட்டு உட்கார்ந்தாலும் நான் எல்லாருக்கும் நான் வெட்கப்பட ஆயத்தமா இருக்கிறேன். காரணம், எனக்காக கல்வாரி சிலுவையிலே வெட்கத்தையும் அவமானத்தையும் நீ சகித்தீரே ஆண்டவரே, உமக்காக எந்த அளவுக்கு நான் வெட்கப்பட ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லிதான் பிரசங்கத்துக்கு போனேன். அன்னைக்கு கீழ்ப்படிஞ்சு போனதுனாலதான் கர்த்தர் என்னை இன்னைக்கு ஊழியக்காரனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குது? கர்த்தர் நடத்துற காரியம் அநேகருக்கு விளங்காது, விளங்கவும் வேண்டாம். கீழ்ப்படிந்தால் போதும். கண்களை மூடலாமா? தேவ சமூகத்தை நான் உணர்கிறேன். ஹல்லேலூயா. முதலாவது விசுவாசத்தின் ஆராதனை. முதல் படி, எரிகோ மதில் செவுர் தகர்க்கப்பட வேண்டுமானால் விசுவாசத்தின் ஆராதனை. தேவனுக்கு முன்பாக முகங்குப்புற தாழ விழுந்து பணிந்து கர்த்தரை ஆராதித்து நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? இரண்டாவது விசுவாசத்தின் கிரியை. விசுவாசத்தின் கிரியை. விசுவாசத்தின் கிரியை என்றால் என்ன? ஆண்டவரே நான் நீ சொல்லுகிறதுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறேன்ப்பா, நீ என்ன சொன்னாலும் செய்ய ஆயத்தமா இருக்க, நான் கேள்வி கேட்க மாட்டேன், நான் மறுக்க மாட்டேன், முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். வேதம் என்ன சொல்கிறது? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. உங்களோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னா கீழ்ப்படியணும். அப்படி எழுந்து நிற்கலாமா?
எல்லா கண்களும் மூடி இருக்கிற நிலைமையிலே ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ பிரசன்னம் இங்க இருக்கிறது. கீழ்த்தளத்தில் இருந்தாலும் மேல் தளத்தில் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். விசுவாசத்தின் ஆராதனை, விசுவாசத்தின் கிரியை. நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு நாள் கீழ்ப்படிதல் அற்புதம் நடக்காது பிரதர். அற்புதம் நடக்கணும்னா 7 நாள் கீழ்ப்படிதல் வேணும். ஒரு நாள் கீழ்ப்படிதலிலே எரிகோ மதில் செவர் கீழே விழாது. எரிகோ மதில் செவர் கீழே விழணும்னா 7 நாள் கீழ்ப்படியணும். வாரத்தில் திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கீழ்ப்படியணும். ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படியணும். ஒவ்வொரு நாளும், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல. ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நான் உம்மை ஆராதிப்பேன். நான் உமக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன். கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்றேன், இந்த தீர்மானத்தை நீங்க எடுத்து பாருங்கப்பா. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அருமையான தகப்பனே, அருமையான தாயே, அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த 2 படியை நீங்க இந்த வாரத்தில் செய்து பாருங்க. இந்த 2 படியை இந்த வாரத்தில் செய்து பாருங்க. கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று பாருங்க. உங்களுடைய எரிகோ மதில் சுவர் ஆடிரும். இந்த 2 காரியத்தை செய்து பாருங்க. உங்களுக்கு முன்பாக நிற்கிற தடைகள் தகர்ந்து கீழே விழும். கர்த்தர் உங்களுக்காய் செயல்படுவார். சுற்றி வர்றதுனால அல்ல, எக்காலம் ஊதுறதுனால அல்ல, ஆர்ப்பரிக்கிறதுனால அல்ல, கர்த்தரை ஆராதித்து கீழ்ப்படுகிறதுனாலே. கர்த்தரை ஆராதித்து கீழ்ப்படுகிறதுனால அதுலதாங்க வல்லமே இருக்கு. எரிகோ மதில உடைக்கிற வல்லமே ஆராதனையிலும் கீழ்ப்படிதலும் தான் இருக்கிறது. எத்தனை பேருக்கு உங்களுடைய வாழ்க்கையில தடைகள் உடையணும்? எத்தனை பேருக்கு உங்களுடைய வாழ்க்கையில எரிகோ மதில் சுவர் கீழே தகர்ந்து விழணும்? எல்லா கண்களும் மூடி இருக்கட்டுமா? ஓ, தேங்க்யூ லார்ட். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய திறமைகள் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய சாமர்த்தியங்கள் அல்ல, எங்களுடைய ஞானம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எங்களுக்கு ஒன்று தெரியாது, எங்களுக்கு ஒன்று தெரியாது ஆண்டவரே. ஆனா நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம், நாங்கள் உண்மை நம்புகிறோம், நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் உங்க பக்கத்தில் வந்து நின்று கொள்கிறோம். நாங்கள் உமக்கு முன்பாக தாழ விழுந்து படுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரிய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, சகோதரிய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். கர்த்தர் உங்களுக்காக அதிசயமான காரியங்களை அவர் செய்ய தீர்மானித்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாம் நம்முடைய வாயிலை திறந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். ஓ, தேங்க்யூ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒருவரும் மௌனமாக இருக்க வேண்டாம். நம்முடைய வாயிலை திறந்து ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, உமக்கு முன்பாக தாழ விழுந்து பணிந்து கொள்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய சூழ்நிலையின் மத்தியிலே நான் உம்மை ஆராதிக்க தீர்மானிக்கிறேன். நான் உமக்கு கீழ்ப்படிய ஆயத்தமா இருக்கிறேன். அற்புதத்துக்கு திறவுகோலே கீழ்ப்படிதல் தான். அன்னைக்கு காணா ஒரு கல்யாணத்துல தண்ணீர் திராட்சரசமா மாறினதுக்கு ரகசியம் என்ன தெரியுமா? அந்த வேலைக்காரருடைய கீழ்ப்படிதல் தான். ஆண்டவர் சொல்றாரு, கச்சாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கன்னு சொல்றாரு. யாருக்குங்க புரியும்? அவங்க கேள்வி கேட்டிருக்கலாம், என்ன ஆண்டவரே தண்ணீரை நிரப்ப சொல்றீங்களே, அவங்களுக்கு தேவையானது திராட்சரசம் இல்லை. ஒரு கேள்வி கேட்கல. அன்னைக்கு ஆண்டவரே இயேசுவோட தாயார் சொல்லிட்டாங்க, அவர் சொல்லுகிறபடியே செய்யுங்க, அவர் என்ன சொல்றாரோ செய்யுங்க, அற்புதம் நடக்கும். அதை தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். அன்னைக்கு ஆண்டவரா இயேசு தாயார் சொன்ன அதே காரியத்தை தான் இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனாக இடத்துல சொல்றேன். ஆண்டவர் சொல்றதை செய்யுங்க பிரதர், சிஸ்டர், ஆண்டவர் சொல்றதை செய்யுங்க.
உன்னோட வாழ்க்கை அற்புதமாய் மாறும். உன்னோட வாழ்க்கை அற்புதமாய் மாறும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மாத்திரம் இல்லைன்னு சொல்லிடாதீங்க பிரதர் சிஸ்டர். ஆண்டவருக்கு மாத்திரம் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. யாருக்கு வேணாலும் இல்லைன்னு சொல்லலாம். ஆண்டவருக்கு மாத்திரம் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. யாரோட கர்த்தர் பேசுறான்னு தெரியல. உங்களை அதிகமாய் நேசித்து தன்னுடைய ஜீவனையே கல்வாரி சிலுவையில அந்த கேடு அடையும்படியாக வானத்துக்கு பூமிக்கு நடுவே துக்கத்தின் நாயகனாக உங்களுக்காக பரலோகத்தின் மகிமையெல்லாம் துறந்து தன்னை வெறுமையாக்கி அடிமையின் கோலத்தை எடுத்து இந்த உலகத்துக்கு வந்து பாடுகளையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் நம்முடைய மீட்புக்காக சகித்த அந்த ஆண்டவராகிய இயேசுவுக்கு இல்லைன்னு சொல்லிடாதீங்க. இல்லைன்னு சொல்லிடாதீங்க. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் என்ன சொன்னாலும் செய்ய ஆயத்தமா இருக்கு, உங்களுடைய சித்தத்தை செய்ய ஆயத்தமா இருக்கு, நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன், எதை சொன்னாலும் செய்வேன், என்ன சொல்ல சொன்னாலும் சொல்லுவேன், எங்க போக சொன்னாலும் போவேன். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. ஆம் சொல்வேன் கர்த்தாவே, உந்தன் சித்தம் வழியிற்கும். ஆம் சொல்வேன் கர்த்தாவே, உம்மை நம்பி கீழ்ப்படிவே. உமதாவி பேசும்போது முழு மனதுடன் ஏற்றுக்கொள்வேன். என்பதில் என்றுமே ஆம் சொல்வே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? ஆம் சொல்வே கர்த்தாவே, உந்தன் சித்தம் வழியிற்கும். ஆம் சொல்வே கர்த்தாவே, உம்மை நம்பி கீழ்ப்படிவே. உமதாவி பேசும்போது முழு மனதுடன் ஏற்றுக்கொள்வேன். என்பதில் என்றுமே ஆம் சொல்வே. கடைசி விஷயம் பாடுவோமா? ஆம் சொல்வேன் ஆம் சொல்வேன் கர்த்தாவே, உந்தன் சித்தம் வழியிற்கும். ஆம் சொல்வேன் கர்த்தாவே, உம்மை நம்பி கீழ்ப்படிவே. உமதாவி பேசும்போது முழு மனதுடன் ஏற்றுக்கொள்வேன். என்பதில் என்றுமே ஆம் சொல்வே. ஒரு நிமிஷம் அப்படியே மௌனமா இருக்கும்போது உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே நீர் என்ன சொன்னாலும் நமக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆம் என்று சொல்லுவேன், எஸ் என்று சொல்லுவேன். யோசிச்சு பாருங்க சௌனே சௌரியே, ஒரு உலக பிரகாரமான ஒரு கம்பெனியில ப்ரொமோஷன் வேணும்னா நீங்க உங்க பாஸை ப்ளீஸ் பண்ணா போதும், எஸ் பாஸ்ன்னு சொன்னா போதும். அப்படியானால் நம்மை படைத்த உருவாக்கின அண்ட சராசரிகளை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு நம்ம எஸ் பாஸ் சொல்லிட்டோம்னா கர்த்தர் நம்ம எவ்வளவாய் உயர்த்த, நம்மை பயன்படுத்த, நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவரா இருக்கிறார். நீங்க அவருடைய முகத்தை பார்த்து சொல்வீங்களா? எஸ் பாஸ், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். நீர் என்ன சொன்னாலும் நான் செய்ய ஆயத்தமா இருக்கு. ஓ தேங்க்யூ. ஆவியானவரை செய்வாடி கொடு,
தேவனுடைய மகிமையின் பிரசன்னம். Thank you Holy Spirit. Thank you Lord. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மத்தியான வேளைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பட்சமாய் பேசிய நம்முடைய அன்பின் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆவிக்குரிய பாடங்களுக்காக நன்றி. நாங்கள் கேட்கிறவராய் மாத்திரமில்லாதபடி அதன்படி செய்கிறவர்களாக எங்களை மாற்றும், எங்களை அதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒரே குடும்பமாய் தீர்மானிக்கிறோம், நாங்கள் இனிமேலும் இந்த நாளிலிருந்து எந்த விஷயத்திலும் நாங்கள் உமக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஆண்டவரே, எப்போதும் நீ சொல்வதற்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடக்க ஒப்பு கொடுக்கிறோம். கூடி வந்த சபையாரை ஆசீர்வதியும். உடைய தயவுள்ள கரம் ஒவ்வொரு மீதும் தங்கி தாபரிக்கட்டும். தேவ பிரசன்னத்தோடு கலைந்து போக கிருபை செய்யும். நாங்கள் சிறுக வேணும், நீர் மாத்திரம் பெருக வேணும். எல்லா கன துதி மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனுபவம் கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தம் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழி வேத பாடம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம்: அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 வல்லாடு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203 மற்றும் ஒரு எண் 9551648083. மேலும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 04431508155. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை அணுகவும். நமது திருச்சபையின் வலைதள முகவரி www.acaperambourministries.org. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.